Hello everybody, hi, welcome to Vedantu and நான் உங்க Shravanee ma'am. So நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாருமே கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிகாஸ் ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்க்கும் செகண்ட் மிட்டமா இருக்கட்டும், ஹாஃப் இயர்லியா இருக்கட்டும், குவார்டர்லியா இருக்கட்டும், டில் பப்ளிக் எக்ஸாம் நீங்க உங்களுடைய மேக்ஸிமம் பொட்டென்ஷியல் ரீச் பண்றதுக்கு, உங்களுடைய ட்ரீம் ஸ்கோர் வாங்குறதுக்கு நம்ம சேனல்ல ஒவ்வொன்றுமே உங்களுக்கு டெய்லி லைவ் கிளாஸ்ல சொல்லி தருவோம். ஓகே, ஸோ இந்த லைவை இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருமே மேக் ஷுர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க, சரியா? ஸோ லைவ்ல இருக்கிற எல்லாருக்குமே என்னுடைய ஆடியோ வீடியோ வந்து கிளியரா இருக்கா? சூப்பர். ஸோ லைவ் யாரெல்லாம் வந்திருக்கீங்க? புட் a name in your chat section. Okay, so இன்னைக்கு சாயந்தரம் என்னுடைய போன லைவ், அதாவது இந்த 13th சாப்டரை நம்ம வந்து ஒரு 6 ஹவர்ஸ்ல ஒரு மேரத்தான்ல நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் இல்லையா? அந்த சாப்டரை அட்டென்ட் பண்ணிட்டு எனக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெயில் பண்ணியிருந்தீங்க. அரௌண்ட் 200 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குவிஸோடைய ஆன்சர்ஸை வந்து எனக்கு மெயில் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இன்னைக்கு சாயந்தரம் ஒரு குட்டி சர்ப்ரைஸ் இருக்கு, சரியா? நம்ம சேனல் கண்டிப்பா வந்து பாருங்க, அந்த சேனல் பக்கம் வந்தாலே உங்களுக்கு புரியும் அது என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு. ஓகே, ஸோ ஸ்டே டியூன்ட். இன்னைக்கு லைவ் ஃபுல்லா அட்டென்ட் பண்றவங்களுக்கும் நீங்க எதிர்பார்க்காத ஒரு குட்டி சர்ப்ரைஸ் வந்து இருக்கு, சரியா? ஃபுல் லைவ் அட்டென்ட் பண்றவங்களுக்கு மட்டும்தான். ஓகே, ஸோ 5 மார்க்ல ஃபுல் மார்க் வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை அடுத்த ஒரு 2 hours. மேம் எவ்வளோ நேரம் மேம் நம்ம லைவ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 hours இருக்கும். இப்போ 9 o'clock ஸ்டார்ட் பண்ணோமா? போய் சொல்லாதீங்க மேம், 9:10 ஆயிடுச்சு மேம் அப்படின்னா ஷார்ப் 12:10க்கு உங்களுக்கு லைவ் முடிஞ்சிரும். ஓகே, ஸோ ஜஸ்ட் 2 hours தான். சொல்ல போனா அதுக்கு முன்னாடியே கூட முடிஞ்சிரும் நம்ம செகண்ட் மிட்டம்க்கு தேவையான எல்லா 5 மார்க்ஸையும் கம்ப்ளீட் பண்றதுக்கு. ஓகே, ஸோ படிக்கிறதுல நம்ம எல்லாரும் பண்ற தப்பு என்ன? பிளான் நிறைய பிளான் பண்றோம் இல்லையா? அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? இப்போ ஏஞ்சி படிச்சிடலாம், காலையிலே 6 மணிக்கு ஏஞ்சி நான் படிச்சிருவேன் அப்படி இப்படின்னு பிளான் பண்றோம். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் போன் பாத்துக்கிறேன், அப்புறமா நான் இது படிக்கிறேன், கொஞ்ச நேரம் இன்ஸ்டா பக்கம் போயிட்டு வரேன், கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேன் அப்படின்னு நம்ம டைம் வேஸ்ட் பண்றோம். ஐயோ டைம் போயிடுச்சே, முன்னாடியே படிச்சிருக்கலாமே அப்படின்னு ஃபீல் பண்றோம், ரிக்ரெட் பண்றோம். இதேதான் ரிப்பீட்டட் சைக்கிள்ல நம்ம லைஃப்ல போயிட்டே இருக்கு இல்லையா? ஆனா ஒரு 2 மணி நேரம் மட்டும் நீங்க ஃபோக்கஸ்டா இருந்தா போதும் இன்னைக்கு, சரியா? உங்களை நான் ரொம்ப நேரம்லாம் பிடிச்சி வைக்க போறது இல்லை. இன்னைக்கு காலையிலேருந்து நான் வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஒவ்வொரு நாளும் சண்டே வந்து நான் படிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால படிக்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்றீங்கன்னா இந்த லைவோட எண்ட்ல யூ ஆல் வில் ஃபீல் குட். ஓகே, சூப்பர், நம்மளாம் இன்னைக்கு இவ்வளவு படிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு யூ ஆல் வில் ஃபீல் குட். ஓகே, ஸோ ஸ்ருதி, சாய்தனி, லக்ஷயா, காவ்யா ஸ்ரீ, வெரி குட். நிறைய பேர் வந்து கிளாஸ் வந்திருக்கீங்க. தமிழேந்தி, சூப்பர். யாரெல்லாம் லைவ் வந்திருக்கீங்க? புட் யுவர் நேம் இன் தி சாட் செக்ஷன். ஓகே, சூப்பர். சோ இப்போ எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா? ஜெனிலியா, ஜெனி, யுவஸ்ரீ, வெரி குட். ரிஸ்வானா, ஸ்ரீமதி, திவ்யா, கனிஷ்கா, ரக்ஷிதா, ஹெலன், ஹேமலதா, நவீனா, கௌஷிகா, கிஷோர், கியோட்டகாவா, விகாஸ், தீபி, கோபிகா, லோகேஸ்வரி, ஜீவிதா, தமிழ், ஸ்ருதி, வெரி குட். ஹாசினி, வெரி குட், சூப்பர். எல்லார் பேரையும் படிக்கல, அதான் நான் சொன்னல லைவ் ஃபுல் அட்டென்ட் பண்றவங்களுக்கு ஒரு கிவ் அவே இருக்கு அப்படின்னு. சரி, 𝑚𝑣SAT மெகா வேதாந்தோ ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட் வந்து எழுதுங்க. நம்மளுடைய பப்ளிக் எக்ஸாம் அப்போ லாஸ்ட் மந்த் 1 month கிராஷ் கோர்ஸ் ஒன்று கண்டக்ட் பண்ணுவோம், அது வந்து உங்களுக்கு இதுல வந்து கிடைக்கும். ஸோ மறக்காம என்ன பண்ணுங்க, இன்னைக்கு தான் ஆன்லைன் தான், ஃப்ரீ தான், எல்லாருமே எழுதுங்க. ஃபியூச்சர்ல நீங்க நீட்டுக்கு ஜேஇக்கெல்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு மார்க் வாங்குறீங்களோ அவ்வளோ % வரைக்கும் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்லாம் தராங்க. ஸோ கண்டிப்பா இந்த டெஸ்ட் வந்து எழுதுங்க. இன்னைக்கு உடனே அப்ளை பண்ணிடுங்க. லைவ் முடிஞ்ச உடனே அப்ளை பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு எழுதுங்க. இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஓகே, லிங்க் இஸ் இன் தி டிஸ்கிரிப்ஷன். ரெண்டாவது விஷயம், மேம் நான் இது வரைக்கும் ப்ராப்பரா படிக்கவே இல்லை மேம், எனக்கு ப்ராப்பரான கைடன்ஸே இல்லை மேம், எப்படியாச்சும் நான் ட்ரீம் காலேஜ் ஜாயின் பண்ணிடணும், எப்படியாச்சும் நான் நல்ல மார்க் வாங்கிடணும் அப்படின்னா better join our batches. okay, so உங்களால லைவ் அட்டெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம தீமினல் பேட்ச் ஜாயின் பண்ணுங்க. டெய்லி 2 hours ஆஃப் லைவ் கிளாஸ் இருக்கும். அந்த லைவ் கிளாஸ் உடைய ரெக்கார்டிங்ஸ் இருக்கும், PDF இருக்கும், சண்டே ஆனா டெஸ்ட் இருக்கும், டெஸ்டையும் கரெக்ஷன் பண்ணி தருவோம். மந்த்லி ஒன்ஸ் பேரண்ட் டீச்சர்ஸ் மீட் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து டவுட் சால்விங் செஷன் இருக்கும், ஏஐ டவுட் சால்விங் செஷனும் இருக்கும், சரியா? சோ இந்த எல்லா ஃபீச்சரும் சேர்த்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சேர்த்து இந்த ஹோல் வருஷத்துக்கே 1999 ஒன்லி. இல்ல மேம் என்னால வந்து
டெய்லி லைவ் கிளாஸ் அட்டென்ட் பண்றது கஷ்டம் அப்படின்னா முதல்வன் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதுல வந்து உங்களுக்கு ரெக்கார்டட் பேட்ச், டெஸ்ட், பிடிஎஃப் அண்ட் ஏஐ டவுட் சால்விங் இருக்கு. இன்னைக்கு நாளைக்கு யாரெல்லாம் முதல்வன் பேட்ச் ஆர் தீமினல் பேட்ச் ஜாயின் பண்றாங்களோ ரெண்டு பேருக்குமே வந்து செகண்ட் மிட்டம்கான ஸ்பெஷல் மேரத்தான்ஸ் லைவ் எல்லாமே வந்து இருக்கும். ஓகே, தோஸ் ஹூ என்ரோல் இன் த பேட்ச் ஆஃப் டுடே அண்ட் டுமாரோ, இன்னைக்கோ நாளைக்கோ முதல்வன் பேட்ச் நீங்க ஜாயின் பண்ணாலும் சரி, தீமினல் பேட்ச் ஜாயின் பண்ணாலும் சரி, இந்த செகண்ட் மிட்டம்கான லைவ் செஷன்ஸ் எல்லாமே, லைவ் மேரத்தான்ஸ் எல்லாமே ரெண்டு பேருக்குமே லைவாவே அவைலபிளா இருக்கும். ஓகே, எஸ். சோ ஆர் யூ ஆல் ரெடி? எல்லாரும் ரெடி அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைக் பண்ணிடுங்க. லைக் பண்ணிட்டு செகண்ட் சாட்ல ஒரு ஃபயர் போடுங்க. எல்லாரும் ரெடி அப்படின்னா லைக் பண்ணிட்டு சாட்ல ஒரு ஃபயர். வெரி குட். டக்கு டக்குன்னு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணியாச்சா? ஒரு 2 பேரா சேர்ந்து கவனிக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்ல. டேய், நீயும் லைவ் விட்டு போயிடாத, நானும் லைவ் விட்டு போக மாட்டேன். இந்த 2 மணி நேரம் நம்ம ஃபோக்கஸ்டா கவனிக்கிறோம். நடுவில் இன்ஸ்டா வந்தா பார்க்க மாட்டேன், நடுவில் வாட்ஸ்அப் நோட்டிபிகேஷன் வந்தா பார்க்க மாட்டேன், நடுவில் வந்து யாரு கூப்பிட்டாலும் நான் ஏஞ்சி வெளில போக மாட்டேன். சாப்பிட கூப்பிட்டா கூட நானு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டே நான் கிளாஸ் கவனிப்பேன். ஓகே, இன் பிட்வீன் ஐ won't get distracted. எஸ், அந்த ஒரு ப்ராமிஸ் மட்டும் கொடுக்க முடியுமா? ப்ராமிஸ் இஸ் a promise. ஓகே, இன்னைக்கு லைவ் கிளாஸ்ல இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வாட் இஸ் த கவுண்ட்? இப்போ 125 சரியா, 130 சரியா. இந்த 130 பேருமே எண்ட் வரைக்கும் இருப்பீங்களா? நடுவுல நோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ். போன்ல சார்ஜ் இருக்கும், 2 மணி நேரம் தான். இந்த போன்ல சார்ஜ் போட்டாலும் அம்மா போனோ அப்பா போனோ யூஸ் பண்ணிக்கிறோம். நடுவுல போயிடவே கூடாது. 2 மணி நேரம் நம்ம எல்லாத்தையுமே முடிச்சிடலாம். ஓகே, ஏன்னா என் கூட நீங்க சேர்ந்து படிக்கிறப்பவே நீங்க வந்து இல்ல டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா தென் தனியா படிக்கிறப்போ கண்டிப்பா டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவீங்க. அதுவும் செகண்ட் மிட்டம் ஒரு நாளைக்கு 2 எக்ஸாம் இருக்கும், 2 சப்ஜெக்ட் எக்ஸாம் வந்து வைப்பாங்க சரியா. அதனால இன்னைக்கு படிக்கலனா என்னைக்குமே நீங்க படிக்க முடியாது. ஓகே, சூப்பர். 11 o'clock நம்ம சேனல்ல உங்களுக்கு நவம்பர் மந்த் ஸ்டடி பிளான் வீடியோ ரிலீஸ் ஆகும். ஓகே, 11 o'clock உங்களுக்கு நவம்பர் மந்த் ஸ்டடி பிளான் வீடியோ ரிலீஸ் ஆகும் சரியா. சோ நான் லைவ் முடிச்சது உடனே நீங்க இந்த ஸ்டடி பிளான் வீடியோவை பார்க்க போறீங்க. அதுல நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்கேன், இந்த பிக் பாஸ் டாஸ்க் மாதிரி. நான் பிக் பாஸ் நான் பார்த்தது இல்ல, ஏன் அப்படி ஒரு ஷோன்னு எனக்கு தெரியாது. ஆனா உங்க எல்லாருக்குமே நான் உங்களை நம்பி ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருக்கேன் சரியா. சோ நம்ம சேனல்ல நவம்பர் மந்த் ஸ்டடி பிளான் ஒரு வீடியோ வந்து 11 மணிக்கு டான்னு ரிலீஸ் ஆகும். ஓகே, அந்த வீடியோவை நீங்க பார்க்க போறீங்க. அதுல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிற டாஸ்க செய்ய போறீங்க சரியா. செஞ்சீங்க அப்படின்னா அண்ட் இந்த லைவ் ஃபுல்லா அட்டென்ட் பண்ணுங்க. உங்களை நான் அடுத்த பப்ளிக் வரைக்கும் என்னென்ன பண்ணணும்னு அழகா கைட் பண்ணி கொண்டு போறேன். ஐ கேன் மேக் ஷியோர், நான் ஒரு ப்ராமிஸ் பண்றேன், யூ கேன் ஸ்கோர் சென்டம் சரியா. நீ கரெக்டா ஃபாலோ மட்டும் பண்ணு. உன்னை நான் ரொம்ப கஷ்டமாலாம் படிக்க சொல்ல, டெய்லி எனக்காக ஒரு 1 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணு போதும். I can make sure you will score centum. Okay, I am giving you that promise. But உன்கிட்ட இருந்து நான் டெடிகேட்டடா இருப்பேன், நான் ஃபுல் லைவ் அட்டென்ட் பண்ணுவேன், நான் ஒவ்வொரு லைவும் அட்டென்ட் பண்ணுவேன், நான் ஒவ்வொரு வீடியோவும் பார்ப்பேன், இதுல இருக்கிற பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிப்பேன், ப்ராப்பரா படிப்பேன். ஸ்கூல் 8 மணி நேரம் போறீங்க, நான் உங்ககிட்ட அவ்வளோலாம் கேட்கல, ஒரு 1 மணி நேரம் கேட்கிறேன். 1 மணி நேரம் சென்டம்காக நான் செலவு பண்ண ரெடி அப்படின்னா கம் டு மீ எவ்ரிடே. ஓகே, யா. ஸோ ஆல்ரெடி 5 chapters in 5 hours நான் லைவ் கண்டக்ட் பண்ணியிருக்கேன் சரியா. ஸோ யாரெல்லாம் இந்த லைவ் மேரத்தான் அட்டென்ட் பண்ணலையோ லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் சரியா. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த லைவ் இருக்குல்ல, இந்த லைவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல ஐ ஹவ் given you this link. 5 chapters 5 hours நீங்க முடிச்சிடலாம் ஃபார் செகண்ட் மிட் டர்ம். ஓகே, ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு நான் உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து வச்சிருக்கேன். என்ன தெரியுமா? ஒரு நிமிஷம். ஆல்ரெடி இந்த லைவ் வந்தவங்க எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா 2x ஸ்பீட்ல வச்சு ரிவைஸ் பண்ணணும். 2x ஸ்பீட்ல வச்சு ரிவைஸ் பண்ணணும். ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணிடுங்க. ஒரு 2.5 மணி நேரம் 1 மணி நேரத்துல முடிச்சிடலாம் ஓட்டி பாத்தீங்க அப்படின்னா. இந்த லைவ் பார்க்காதவங்க கண்டிப்பா பாத்துருங்க. ஏன்னா இந்த லைவ் டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஆல்ரெடி லிங்க் கொடுத்துருக்கேன். இதுல இருந்துதான் உங்களுக்கு 90 மார்க்ஸ்க்கான क्वेश्चन கன்ஃபார்மா வரும் சரியா. ஓகே, பட் லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் லைவ் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நான் வருவேன் சரியா. உங்களுடைய செகண்ட் மிட் டர்ம்க்கு முன்னாடி லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் லைவும் நான் கண்டிப்பா வருவேன்.
ஓகே சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இதுக்கு அப்புறமா no diversion, no distraction, no procrastination, no laziness, okay, no mobile addiction. You will not go and watch any reels or shorts. Okay, நடுவுல விளையாட போக கூடாது, நடுவுல ஃப்ரெண்ட்ஸ் கூட chat பண்ண கூடாது, நடுவுல எந்த ஃபோன் கால்ஸும் ஃப்ரெண்ட்ஸோட ஃபோன் கால்ஸும் அட்டெண்ட் பண்ண கூடாது. ஓகே, you have promised me, ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க, அந்த மாதிரி கரெக்டா அட்டெண்ட் பண்ணனும். 2 மணி நேரம் தான், சரியா? ஓகே, derive Nernst equation 100% ஷார்ட்டா இந்த 5 மார்க் உங்க செகண்ட் மிட் டர்ம் क्वेश्चन பேப்பர்லயும் இருக்கும் அண்ட் பப்ளிக்லயும் இருக்கும். ஈஸியஸ்ட் 5 மார்க். ஓகே, சோ அதுல இந்த ஃபர்ஸ்ட் Nernst equationனா என்ன அப்படினு எழுதினா உங்களுக்கு 1 மார்க். சோ என்னது Nernst equation நம்ம எதுக்கு வந்து யூஸ் பண்றோம் அப்படினா, Nernst equation is one which relates cell potential. Cell potential அப்படினா வந்து என்னது? சோ செல்லுக்கு 2 பொட்டன்ஷியல் நமக்கு இருக்கும், ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் அண்ட் தென் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். சோ ஆக்சிடைஸ் ஆக தேவைப்படுற ஒரு எனர்ஜி, ரெடியூஸ் ஆக தேவைப்படுற ஒரு எனர்ஜி, ஒரு எலக்ட்ரான் இந்த எலக்ட்ரோட்ல இருந்து அந்த எலக்ட்ரோட் டிராவல் ஆக தேவைப்படுற ஒரு எனர்ஜி. ஓகே, இததான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம், E0 ஆஃப் செல் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த செல் பொட்டன்ஷியலை தான் E0 ஆஃப் செல் அப்படின்னு சொல்றோம். And the concentration of the species involved in electrochemical reaction. Okay, so ஒரு reaction இருக்கு. So A plus B giving me C plus D. It is a electrochemical reaction. அப்ப 2-way possible. So இங்க நான் என்ன பண்றேன், I can write என்ன வேணா எழுதலாம், XY LM stoichiometric coefficient. இதோட concentration of A, concentration of B, concentration of C, concentration of D. So இந்த concentrationையும் E0, okay, இவங்க ரெண்டு பேரையும் ரிலேட் பண்றது தான் என்னது, Nernst equation. Okay, so first நீங்க வந்து என்ன எழுதிக்கணும் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் ஈக்குவேஷனை நான் பேசிக்கா எடுத்துக்கிறேன். Okay, so XA plus YB giving me LC plus MD. A plus B giving me C plus D. முன்னாடி இருக்கக்கூடிய அந்த X, Y, L, M வந்து என்னது, stoichiometric coefficient. How much moles of இந்த reactantsum productsum நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறது. ஓகே, அடுத்து எங்க பாரு, MVSAT ரிசல்ட்டை பத்தியோ மத்த எதை பத்தியோ நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன், சரியா? நீங்க என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணாதீங்க, நான் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ண மாட்டேன், நம்ம ரெண்டு பேரும் யாருமே டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது, சரியாடா? சோ மத்த எல்லாத்த பத்தியுமே நான் அப்புறமா உங்ககிட்ட வந்து பேசுறேன். இப்போ இந்த கிளாஸ் தான் இம்பார்ட்டன்ட், இந்த क्वेश्चन தான் இம்பார்ட்டன்ட், இதை தவிர நம்ம மைண்ட்ல வேற விஷயமே இருக்கக்கூடாது. ஓகே, யா, அடுத்து பாருங்க, the reaction quotient Q. நம்ம KC KP எல்லாம் எழுதுவோம்ல, அதே மாதிரி தான் Qவும். ப்ராடக்ட் உடைய கான்சென்ட்ரேஷன் C, concentration of C, concentration of D divided by reactant உடைய concentration, concentration of A and concentration of B. பவர்ல இந்த stoichiometric coefficient போட்டுருங்க, C to the power L D to the power M divided by A to the power X B to the power Y. So இதுதான் இந்த reaction quotient Q. மாம், KC KP னா ஈக்குலிபிரியம்ல இருக்கிறப்போ, இந்த ரியாக்ஷன் ஈக்குலிபிரியம்ல இருக்கிறப்போ நம்ம KC KP லாம் எழுதுவோம். இந்த ரியாக்ஷன் ஈக்குலிபிரியம்ல இல்லாதப்போ, நான் ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ஸ்ல we write this Q, reaction quotient Q வந்து நம்ம எழுதுவோம். அடுத்து பாருங்க, next delta G. Delta G is Gibbs free energy. Okay, so 11th standard thermodynamics நம்ம இது படிச்சிருப்போம். delta G உடைய ரிலேஷன் என்ன தெரியுமா, equal to delta G0 plus RT ln Q. delta G equal to delta G0 plus RT ln Q. அடுத்த ஸ்டெப்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த delta G க்கு minus NF E cell அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். minus NF E cell, delta G0 க்கு minus NF E0 cell. ரெண்டு இடத்துலயும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேனா? சோ கவனிங்க, சோ டெல்டா G ல வந்து நமக்கு மைனஸ் NF E cell, டெல்டா G0 ல மைனஸ் NF E0 cell, RT ln Q அந்த ரியாக்ஷன் கோஷன்ட்டோட வேல்யூ. அடுத்த ஸ்டெப்ல இந்த மைனஸ் NF ஆல நான் மூணு பேரையும் டிவைட் பண்ண போறேன். சோ மைனஸ் NF ஆல டிவைட் பண்ணா இது போய்டும், இது போய்டும், இந்த இடத்துல அந்த டேர்மே இல்ல, சோ இது மைனஸ் ஆயிடும், divided by NF அப்படின்னு எனக்கு கிடைக்கும். ஓகே, சோ அடுத்த ஸ்டெப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு
minus NF ஆல நான் whole equation minus NF ஆல divide பண்றேன். So divide பண்ணா எனக்கு E cell equal to E naught cell minus RT by NF ln Q அப்படின்னு கிடைக்கும். அதுக்கும் அடுத்த ஸ்டெப்ல LN நானு logன்னு மாத்த போறேன். So LN நம்ம log அப்படின்னு மாத்துறோம் அப்படின்னா நம்ம என்ன தெரியுமா பண்ணணும்? LN logன்னு மாத்தணும்னா LN which is equal to 2.303 log. ஓகே, கவனிங்க. LN தூக்கிட்டேன், அதுக்கு பதிலா 2.303 log போட்டுக்கிறேன். ஏன்னா LN-க்கும் log-க்கும் இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன் என்னது? LN தூக்கிட்டீங்கன்னா 2.303 log போடணும். ஸோ LN தூக்கிட்டு 2.303 log போடுறேன். இது உங்களுக்கு 1 மார்க். இந்த ரிலேஷன் கண்டிப்பா இருக்கணும். இதுக்கு உங்களுக்கு 1 மார்க். ஓகே, இப்போ நான் என்ன தெரியுமா பண்றேன்? இதுல ஒரு சில வேல்யூஸ் எல்லாம் நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். R தான் கேஸ் கான்ஸ்டன்ட், அதுக்கு 8.314 சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். T தான் டெம்பரேச்சர், அதுக்கு 298 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். அடுத்து F தான் ஃபாரடே, 1 ஃபாரடே அப்படிங்கிறது 96,500 கூலும், அந்த வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி டிவிஷன் பண்ணோம் அப்படின்னா 0.0591 வரும். இந்த நம்பரை மட்டும் தான் நீங்க மனப்பாடம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ பாத்தீங்க அப்படின்னா நமக்கு E cell equal to E naught cell minus 0.0591 by n log of Q. ஸோ இதுக்கு உங்களுக்கு ஃபைனல் 1 மார்க். சரியா? ஸோ இதோட நமக்கு நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் முடியுது. யாருக்கெல்லாம் பக்கா கிளியர்? மேம் சூப்பர் கிளியர் மேம், சம பக்காவா கிளியர் ஆயிடுச்சு. ஆர் யாருக்கெல்லாம் ஒன்ஸ் மோர் ஒரு குட்டி ரீகால் வேணும்? How many of you is it பக்கா clear and for how many of you you need a குட்டி recall? Okay, clear? Yes. So கவனிங்க. So firstல இருந்து நம்ம ஒரு fast ஒரு 1 minute recall தான், ஷார்ட்ஸ் மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி நான் வந்து ரீகால் பண்றேன். So first எடுத்த உடனே நம்ம என்ன எழுதிக்கணும்? XA plus YB giving me LC plus MD. இதுக்கு நான் reaction quotient எழுதிக்கிறேன் Q. Product உடைய concentration by reactant உடைய concentration. அடுத்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா delta G equal to delta G naught plus RT ln Q. அதுக்கப்புறமா டெல்டா ஜிக்கு மைனஸ் NF E cell சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். டெல்டா G நாட்டுக்கு மைனஸ் NF E naught cell நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் எல்லாத்தையுமே நான் மைனஸ் NF ஆல டிவைட் பண்ணிக்கிறேன். அப்ப இங்க மட்டும் மைனஸ் NF வரும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல LN லாக்னு மாத்திக்கிறேன். அப்போ LN நம்ம லாக்னு மாத்துறோம் அப்படின்னா நமக்கு 2.303 லாக் அப்படின்னு கிடைக்கும். LN லாக்னு மாத்துறோம்னா 2.303 லாக் அப்படின்னு நம்ம போடணும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல Rக்கு 8.314, டெம்பரேச்சருக்கு 298, ஃபாரடேக்கு 96,500 சப்ஸ்டிட்யூட் பண்றேன். சோ எனக்கு ஃபைனலா இதான் என்னுடைய நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன். E cell equal to E naught cell minus 0.0591 by n into log of CD by AB. ஓகே, அவ்வளவுதான். அடுத்து போலாமா? நெக்ஸ்ட் போலாமா? வெரி குட். So postulates of Werner's theory. Okay, super. So எல்லாரும் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சு இல்லையா? So Nernst equation is from 9th chapter. Okay, Nernst equation is from 9th chapter and this question is from 5th chapter. Short question. Okay, yeah. வேல்யூ சப்ஸ்டிடியூஷன் காட்டணுமா? சத்தியமா காட்டணும். ஏன்னா இந்த நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருக்கிறதே ஒரு 5 ஸ்டெப் தான். 5 ஸ்டெப்புக்கு 5 ஆன்சர்னா கூட முடிஞ்சிரும். ஓகே மேம், லாக் ஆன்சர் ஸ்டெப் மட்டும் எழுதினா ஃபுல் மார்க் போடுவாங்களா? நோ, 2 ஸ்டெப்புமே நீங்க எழுதணும். ஓகே, யா. இன்னைக்கு டார்கெட் வந்து 1K லைக்ஸ் நம்ம வாங்கினோம்னா நம்ம பாட்டு பாடலாம் இன்னைக்கு கிளாஸ்ல. ஸோ postulates of Werner's theory. இந்த மாதிரி ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சதே யாருன்னா ஆல்ஃபிரட் வெர்னர். அதனால தான் அவருக்கு பேரு ஃபாதர் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். ஸோ அவர் வந்து என்னென்னலாம் சொல்றார், ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்னா எப்படி இருக்கும் அப்படின்னு வெர்னர் சொல்றாருன்னு தான் நம்ம இந்த postulates பார்க்க போறோம். ஸோ கவனிங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா
லுக் இங்க ஸ்கொயர் பிராக்கெட் இருக்குல்ல, ஸ்கொயர் பிராக்கெட் தான் நம்ம ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறவங்களை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கோஆர்டினேஷன் ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறவங்கள கோஆர்டினேஷன் ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு வெளியில இருக்கிறவங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு வெளியில இருக்கிறவங்களை பாத்தீங்கன்னா அயனைசேஷன் ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, அயனைஸ் ஆவாங்க. ஸோ ரியாக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ அயனைசேஷன் ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியர்ல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே, அதாவது இன்னர் ஸ்பியர்ல இருக்கக்கூடிய இந்த மெட்டல் லிகாண்ட் இவங்க எல்லாருமே டைட்லி பவுண்டா இருப்பாங்க. இதே வெளியில அயனைசேஷன் ஸ்பியர்ல இருக்கிறவங்க வந்து எப்படி இருப்பாங்க, நமக்கு லூஸ்லி பவுண்டா இருப்பாங்க. ஓகே ஓகே இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இன்னர் ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியரை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், we call it as inner sphere. அயனைசேஷன் ஸ்பியரை நம்ம வந்து என்னன்னு தெரியுமா சொல்லுவோம், we call it as outer sphere. அயனைசேஷன் ஸ்பியரை நம்ம outer sphere அப்படின்னு சொல்லுவோம். There are two types of valency. டெஃபினட்டா இந்த valency பேஸ் பண்ணி கிரியேட்டிவ் 1 மார்க் क्वेश्चन கூட நமக்கு கேட்கலாம். So first type of valency வந்து என்னது அப்படின்னா primary valency and second type of valency வந்து secondary valency. primary valency அப்படின்னா என்ன மேம், ஸோ நம்மளுடைய மெட்டல் இருக்குல்ல, மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் நம்ம பிரைமரி வேலன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஸோ இங்க யாருப்பா மெட்டல், நான் கேட்குற கொஸ்டினுக்கு கரெக்டா ஆன்சர் பண்றீங்களான்னு பார்க்கலாம். இதுல யார் மெட்டல், கோபால்ட் மெட்டலா, அமோனியா மெட்டலா, குளோரின் மெட்டலா? மெட்டல் எப்பயுமே ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள தான் இருக்கும். பிராக்கெட்ல இருக்கிறவங்களை நம்ம லிகாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த லிகாண்ட் தான் எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணும். அப்போ மீதி யார் இருக்காங்க, இங்க கோபால்ட், அவர் தான் எப்பயுமே நமக்கு மெட்டலா இருப்பாங்க. மோஸ்ட்லி இந்த 3D சீரீஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தான் நமக்கு மெட்டலா இருக்கும். எக்ஸாம்பிள் ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனேடியம், குரோமியம், மாங்கனீஸ், அயன், கோபால்ட், நிக்கல், காப்பர் அண்ட் ஜிங்க். சரியா? ஓகே ஸோ கவனிங்க, நமக்கு இங்க கோபால்ட் தான் வந்து மெட்டல். ஸோ கோபால்ட்டுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை கண்டுபிடிக்கலாமா? யார் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ கோபால்ட்டுக்கு எனக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் தெரியாது, ஸோ நான் அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அடுத்து அமோனியா வந்து ஒரு நியூட்ரல் லிகாண்ட், ஸோ அதுக்கு நான் 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட் எடுத்துப்பேன், 0. குளோரினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் Cl மைனஸ் இல்லையா, அப்போ -1. 3 குளோரின் இருக்கிறதுனால -1 × 3 -3 வரும். எல்லாத்தையும் ஆட் பண்ணா 0. ஸோ x -1 × 3 -3, x - 3 = 0. அப்புறமா x -3 = அந்த பக்கம் போச்சுன்னா +3, ஸோ +3. ஓகே ஸோ பிரைமரி வேலன்சி வந்து என்னது, +3. பிரைமரி வேலன்சி அப்படின்னா என்னது, ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் த மெட்டல். ஓகே ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் த மெட்டல். ஓகே சரி, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா செகண்டரி வேலன்சி. ஸோ வாட் இஸ் செகண்டரி வேலன்சி? செகண்டரி வேலன்சி அப்படிங்கிறது வந்து கோஆர்டினேஷன் நம்பர். மேம் கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னா என்ன? நம்பர் ஆஃப் லிகாண்ட்ஸ், எத்தனை லிகாண்ட்ஸ் இருக்கு அதான் கோஆர்டினேஷன் நம்பர். பிராக்கெட்டுக்குள்ள பிராக்கெட் தான் லிகாண்ட் அப்படின்னு சொன்னேன். சோ அமோனியா நமக்கு எத்தனை வாட்டி இருக்கு, 6 அமோனியா இருக்கு. அப்போ இங்க செகண்டரி வேலன்சியும் வந்து என்னது, 6. கோஆர்டினேஷன் நம்பர் என்னது, 6. நம்பர் ஆஃப் லிகாண்ட்ஸ் என்னது, 6. ஓகேவா? எஸ். சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த பாஸ்லேட்ஸ் புரிஞ்சிருச்சு எல்லாருக்கும் இல்லையா? இதை தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆன்சர்ஸா எப்படி எழுத போறோம் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சரியா? ஓகே ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு சில குவிஸ் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே தருவேன். ஸோ நோட்ல எழுதி வச்சுக்கோங்க, இல்லை எங்கேயாவது டைப் பண்ணி வச்சுக்கோங்க. கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு ஆன்சர் பண்ணணும். சரியா? அவங்களுக்கு தான் அந்த கிவ் அவே. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா, ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து என்னது அப்படின்னா நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்குல்ல, நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆன்சர் மட்டும் எழுதினா போறோம். யாரையும் யாருக்கும் ஆனா ரிலேட் பண்றோம், ரிலேட்ஸ் எதையும் ரிலேட் பண்றோம் நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன்ல. ஆமா, லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறமா யூ நீட் டு கமெண்ட். ஓகே, உங்க நேம் போட்டு கமெண்ட் பண்ணணும். ஸ்கூல் நேம் என்ன, உங்க அஃபிஷியல் நேம் போட்டு கமெண்ட் பண்ணணும். ஓகே, செகண்ட் क्वेश्चन வந்து என்ன தெரியுமா, பிரைமரி வேலன்சினா என்ன? பிரைமரி வேலன்சினா என்ன?
தேர்டு கொஸ்டின் என்ன தெரியுமா? செகண்டரி வேலன்சினா என்ன? நான் ஆன்சரும் சொல்லி கொடுத்துறேன். சரியா? இந்த மாதிரி 10 குவிஸ் கொஸ்டின்ஸ் தர போறேன். இட் இஸ் நாட் ஈஸி. ஓகே, இந்த 10 குவிஸையும் சால்வ் பண்றவங்களுக்கு நான் அந்த கிவ் அவே. ஸோ நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் எதையும் ரிலேட் பண்ணும். ஆன்சர் வந்து என்னது? எஸ், செல் பொட்டென்ஷியல். ஓகே, ஸோ செல் பொட்டென்ஷியலையும் அண்ட் தென் வாட்? concentration of the substituents. நீங்க சிம்பிளா எழுதினா போறோம். concentration. primary valency அப்படிங்கிறது oxidation state. secondary valency அப்படிங்கிறது வந்து என்னது? coordination number. secondary valency அப்படிங்கிறது coordination number. சரியா? ஓகே, இது வரைக்கும் 3 குவிஸ் சொல்லியிருக்கோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் மறந்துடுவேன் நம்பர்ஸ். அடுத்ததா most of the elements 2 types of valency show பண்ணுமா? இப்போ நம்ம கான்செப்ட் புரிஞ்சிட்டோம். இது எப்படி எக்ஸாம்ல போய் எழுத போறோம்னு படிக்கிறோம், அவ்வளவுதான். ஸோ மோஸ்ட்லி வந்து நமக்கு 2 types of valencies show பண்ணும். அதுல ஃபர்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா primary valency and second வந்து என்னது அப்படின்னா secondary valency. இப்போ primary valency என்பது oxidation state, secondary valency என்பது coordination number. coordination number என்றால் நம்பர் ஆஃப் லிகாண்ட். லிகாண்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? பிராக்கெட்டுக்குள்ள பிராக்கெட், அவ்வளவுதான். இப்போ பிரைமரி வேலன்சி வந்து நமக்கு மோஸ்ட்லி பாசிட்டிவா தான் இருக்கும். ஸோ பிரைமரி வேலன்சி மோஸ்ட்லி பாசிட்டிவா இருக்கிறதுனால நான் அதை காம்பன்சேட் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன்? நெகட்டிவ் அயான்ஸால சாட்டிஸ்ஃபை பண்றேன். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜால தானே நியூட்ரலைஸ் ஆகும். அதனால நம்ம நெகட்டிவ் சார்ஜால நியூட்ரலைஸ் பண்றோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காம்பவுண்ட்ல கோபால்ட் உடைய பிரைமரி வேலன்சி +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் நம்ம கண்டுபிடிச்சோமே, அதை தான் சொல்றாங்க. செகண்டரி வேலன்சி வந்து நமக்கு எப்படி வேணா இருக்கலாம். அதனால அதை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு நெகட்டிவ் அயான்ஸும் இருக்கலாம், நியூட்ரல் அயான்ஸும் இருக்கலாம், இல்ல பாசிட்டிவ் அயான்ஸ் கூட இருக்கலாம். இப்போ இந்த காம்பவுண்ட்ல செகண்டரி வேலன்சி என்ன? 6 அமோனியா இருக்கு. அப்போ 6 என்பதுதான் அந்த செகண்டரி வேலன்சி கோஆர்டினேஷன் நம்பர் ஆர் நம்பர் ஆஃப் லிகாண்ட்ஸ். அக்கார்டிங் டு வெர்னர் 2 ஸ்பியர்கள், 2 வட்டம் இருக்கும். அதுல ஒன்று தான் என்னன்னா இன்னர் ஸ்பியர். இன்னர் ஸ்பியர் தான் இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியர். அதுல இருக்கக்கூடிய குரூப்ஸ், ஆட்டம்ஸ் எல்லாருமே ஃபார்ம்லி அட்டாச்டு, அதாவது டைட்லி பவுண்டா இருப்பாங்க. லிகாண்ட் எல்லாமே மெட்டல் கூட டைட்லி பவுண்டா இருப்பாங்க. இதே அவுட்டர் ஸ்பியர் தான் வந்து என்னது அப்படின்னா அயனைசேஷன் ஸ்பியர். அங்க எல்லாருமே லூஸ்லி பவுண்டா தான் இருப்பாங்க. எந்த அளவுக்கு லூஸ்லி பவுண்ட்னா ஈஸியா செப்பரேட் ஆயிடுவாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க தண்ணியில போட்டீங்கன்னா அது தனித்தனியா பிரிஞ்சு டிசால்வ் ஆகி பிரிஞ்சு போயிடுவாங்க. லூஸ்லி பவுண்ட். இப்போ லிமிடேஷன்ஸ். பாஸ்லேட்ஸ் முடிஞ்சது. லிமிடேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். அவங்க லிமிடேஷன்ஸ் கேட்டாலும் கேட்காட்டியும் பாஸ்லேட்ஸ் கூட சேர்த்து எழுதிடுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெர்னர் ஃபாதர் ஆஃப் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி இவ்வளோ கண்டுபிடிச்சாரு. ஆனாலும் அவர்கிட்டயும் ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. சரியா? வெர்னர் இவ்வளோ கண்டுபிடிச்சாலும் அவர்கிட்ட ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. என்ன அப்படின்னா கலரையும் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியும் அவரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இதாண்டா, இது மட்டும் எழுதினாலே மார்க் வந்துடும். டஸ் நாட் எக்ஸ்பிளைன். எந்த 2 விஷயத்தை வெர்னரால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல? ஏங்க இது கலரா இருக்கு, ஏங்க இது கலர் இல்லை, சொல்ல முடியல. ஏன் இது பாராமேக்னெட்டிக்கா இருக்கு, ஏன் இது டயாமேக்னெட்டிக்கா இருக்கு, சொல்ல முடியல. சரியா? சோ இது எல்லாமே வந்து என்னது? லிமிடேஷன்ஸ். ஓகே, இது எல்லாமே வந்து என்னது? லிமிடேஷன்ஸ். லிமிடேஷன்ஸ்னா டிஸ்அட்வான்டேஜஸ். ஓகே, சூப்பர். இப்போ நம்ம 2 5 மார்க் முடிச்சிட்டோம். சோ யாருக்கெல்லாம் பக்கா கிளியர்? எல்லாருமே சாட்ல கிளியர் அப்படின்னு போடுங்க பார்க்கலாம். பரவாயில்லடா, half an hour நீங்க டிஸ்ட்ராக்ஷன் டைவர்ஷன்ஸே இல்லாம அட்டெண்ட் பண்ணிட்டீங்க. தண்ணி குடிங்க எல்லாருமே. அந்த தண்ணி குடிக்கிற கேப்ல டிஸ்ட்ராக்ஷன் ஆகக்கூடாது. எவ்ரிபடி ட்ரிங்க் சம் வாட்டர். கிளியரா? அன்பேர்டா இருந்தா வந்து அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருந்தா கலர் மேம், அன்பேர்ட் இல்லைன்னா கலர் இல்லைல்ல மேம். அது நமக்கு தெரியும்டா, வெர்னருக்கு அப்போ தெரியாது இல்ல, அதுக்கப்புறம் தானே அதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சாங்க. புக் இன்சைட் மேரத்தான் இருக்கும்.
பசங்களா ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் முடிப்போம், புக் பேக்கை முடிப்போம், அப்புறம் புக்கின் சைடுக்கு போகலாம். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் நம்ம வேலன்ஸ் பாண்ட் தியரி, விபி தியரி போகலாம். ஸோ விபி தியரியில மொத்தமா 10 பாயிண்ட் இருக்கு. நீங்க கதை மாதிரி நான் சொல்றது அப்படியே ஜென் மோட்ல ஃபுல் ஃபோக்கஸோட ஒரு மாங்க் மாதிரி நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஷார்ப்பா புரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் கவனிங்க. இந்த கொஸ்டின் மட்டும் நான் இன்னொரு வாட்டி ரீகாலோ பண்ணுவேன். லிகாண்டுக்கும் மெட்டலுக்கும் இருக்கிற பாண்ட் இன் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் கோவேலண்ட் இன் நேச்சர். அசம்ஷன்னா என்ன தெரியுமா? அசியூம், அவங்க நினைச்சுக்கிறது. அசம்ஷன் அப்படின்னா என்னது? அசியூம், அவங்களே வந்து கற்பனை பண்ணிக்கிறாங்க, நினைச்சுக்கிறாங்க. இட் மே நாட் பி ட்ரூ, இட் மே நாட் பி ட்ரூ. ஓகே, எஸ். ஸோ லிகாண்டுக்கும் எல்னா லிகாண்டடா, எம்னா மெட்டல். லிகாண்டுக்கும் மெட்டலுக்கும் என்ன பாண்டு தெரியுமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு? கோவேலண்ட் அப்படின்னு சொல்றாரு. கோவேலண்ட்னா என்ன? மியூச்சுவலா அவங்க ரெண்டு பேருமே இருக்கிற எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அவர் என்ன சொல்றாரு? இந்த லிகாண்ட் மெட்டல் பாண்ட் வந்து கோவேலண்ட் இன் நேச்சர், which means they have shared the electrons mutually. It is formed by sharing of electrons provided by the ligand between the central metal atom and ligand. First point bond பத்தி பேசுறோம். ஓகே, லிகாண்டுக்கும் மெட்டலுக்கும் இருக்கிற பாண்ட் வந்து கோவேலண்ட்ங்க. லிகாண்ட் வந்து எலக்ட்ரான் தருதா, அந்த எலக்ட்ரானை மெட்டலும் லிகாண்டும் ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஓகே, மியூச்சுவலா ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த பாண்ட் வந்து கோவேலண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து ஈச் லிகாண்ட் ஷுட் ஹேவ். இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? போனதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. நமக்கு எப்பயுமே ஒரு பாயிண்ட் ஞாபகம் இருக்கும் எக்ஸாம்ல, அடுத்த பாயிண்ட் தான் மறக்குது. ஆமாவா இல்லையா? how many of you say yes? சாட்ல சொல்லுங்க. நீ கொஞ்சம் இன்டராக்ட் பண்ணனா உனக்கு வந்து போர் அடிக்காது. ஓகே, நான் கேட்குறப்ப மட்டும் ஃபோனை வந்து இந்த மாதிரி வேர்ட்டிக்கலாக மாற்றிக்கோங்க, மற்ற எல்லா நேரத்துலையும் ஹரிசாண்டலாகவே வச்சுக்கோங்க, இல்லைன்னா டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவீங்க. எப்பயுமே எக்ஸாமில் ஒரு பாயிண்ட் ஞாபகம் இருக்கும், இல்லை 2 பாயிண்ட் ஞாபகம் இருக்கும், அதுக்கப்புறமா தான் நமக்கு மறந்து போகுது இல்லையா? அப்போது நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லித்தரேன். நான்லாம் வந்து ஸ்கூல் படிக்கிறப்போ, ஈவன் காலேஜில் கூட நான் கான்செப்ட்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிப்பேன். ஆனாலுமே எக்ஸாமில் போய் நமக்கு ஒரு பாயிண்ட் ஞாபகம் வந்து ஒரு பாயிண்ட் மறந்தா என்ன பண்ணுறது? ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு பாயிண்ட்டுக்கும் இன்னொரு பாயிண்ட்டுக்கும் ஒரு லிங்க் கிரியேட் பண்ணி படிப்பேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிட்டாலே செகண்ட் பாயிண்ட் தானா ஞாபகம் வந்துடும். ஏன்னா 2 பேருக்கும் ஒரு லிங்க் இருக்கும். சாரி, செகண்ட் பாயிண்ட் ஞாபகம் இருந்தாலே தேர்ட் பாயிண்ட் எனக்கு ஞாபகம் வந்துடும். ஏன்னா செகண்டுக்கும் தேர்டுக்கும் ஒரு லிங்க் இருக்கும். சரியா? இந்த மாதிரி லிங்க் பண்ணி நான் ஞாபகம் வச்சுப்பேன். இமேஜின் உன் ஃப்ரெண்டு, நீ ஒரு ஃப்ரெண்டு கையை பிடிச்சிருக்க, அந்த ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டு கையை பிடிச்சிருக்கா, அந்த ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டு கையை பிடிச்சிருக்கா அப்படின்னா நீ ஒருத்தரை பிடிச்சி இழுத்தாலே போறோம், எல்லாரும் வந்துருவாங்க. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும் ஞாபகம் இருந்தா போறோம், எல்லாருமே ஞாபகம் வந்துருவாங்க. அது எப்படின்னு நான் அந்த கலையை வந்து உங்களுக்கு நான் இந்த கொஸ்டின்ல சொல்லித்தரேன். கவனிங்க. லிகாண்டுக்கும் மெட்டலுக்கும் நடுவில் இருக்கிற பாண்டு கோவேலண்ட் அப்படின்னு சொல்லிட்டோமா? இப்போ நம்ம லிகாண்டை பத்தி ஃபர்ஸ்ட் பேசணும். அடுத்த பாயிண்ட் என்னது? அடுத்த பாயிண்ட் எதை பத்தி பேசும்? லிகாண்ட்னா என்னங்க, அந்த லிகாண்ட் எப்படி இருக்கும்னு பேசும். அதுக்கு அடுத்த பாயிண்ட் மெட்டல்னா என்னங்க, அந்த மெட்டல் எப்படி இருக்கும்னு பேசும். அதுக்கு அடுத்த பாயிண்ட் இவங்க 2 பேரும் எப்படிங்க ஓவர்லாப் ஆகுறாங்க, இந்த பாண்ட் எப்படி கிரியேட் ஆச்சு அப்படிங்கறத பத்தி பேசும். சரியா? சோ இந்த மாதிரி நம்ம லிங்க் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் லிகாண்டுக்கும் மெட்டலுக்கும் நடுவில் இருக்கிற பாண்ட் கோவேலண்ட் படிச்சிட்டோம். கோவேலண்ட்னா மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இதுல லிகாண்ட் தான் எலக்ட்ரான் தருது, அதை மறந்துடாதீங்க. இப்போ நம்ம லிகாண்டை பத்தி படிக்க போறோம். Each ligand should have at least one filled orbital containing a lone pair of electrons. So லிகாண்டுடைய தகுதிகள் வந்து என்னது அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு filled orbitalலும் lone pair of electrons. lone pair of electronsங்கிறது எக்ஸ்ட்ராவா இருக்கிற தனி எலக்ட்ரான்ஸ். ஓகே, அட்லீஸ்ட் ஒரு filled orbitalலும் lone pair of electronsம் லிகாண்டுக்கு இருக்கணும். ஓகே, அட்லீஸ்ட் ஒரு filled orbitals-உம் lone pair of electrons-உம் லிகாண்டுக்கு கண்டிப்பா இருக்கணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் யாரை பத்தி பார்க்க போறோம்? எஸ், மெட்டலை பத்தி பார்க்க போறோம். இப்போ லிகாண்டை பத்தி பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ நம்ம மெட்டலை பத்தி பார்க்க போறோம். So, in order to accommodate the electron pair donated by ligand, the central metal ion present in the complex provides required number of, இதுதான் முக்கியமான வார்த்தை,
நல்லா கவனிங்க. இப்போ லிகாண்ட பத்தி பேசணும்ல, லிகாண்ட் கிட்ட எலக்ட்ரான் இருக்கணும்னு சொன்னீங்க மேம். லிகாண்ட் கிட்ட எலக்ட்ரான் இருக்கணும்னு சொன்னீங்க. அந்த எலக்ட்ரான் இது யாருக்கிட்ட போய் தரப்போகுது? மெட்டல் கிட்ட தானே தரப்போகுது. ஸோ மேம் லிகாண்ட் தரக்கூடிய எலக்ட்ரான்ஸை மெட்டல் அகாமடேட்னா என்ன அர்த்தம்? ஐ எம் கம்மிங் டு சென்னை, கேன் யூ அகாமடேட் மீ இன் யோர் ஹவுஸ்? என்ன உங்க வீட்டில் தங்க வச்சுக்க முடியுமா அப்படின்னு அர்த்தம். ஸோ அகாமடேட்னா தங்க வைக்கிறது. ஸோ லிகாண்ட் தரக்கூடிய எலக்ட்ரான்ஸை மெட்டல் எங்க அகாமடேட் பண்ணும், எங்க தங்க வச்சுக்கும்? மெட்டல்ல இருக்கக்கூடிய வேக்கண்ட் ஆர்பிட்டால். ஓகே, மெட்டல்ல இருக்கக்கூடிய வேக்கண்ட் ஆர்பிட்டால். வேக்கண்ட்னா வெற்றிடம், ஒன்றும் இல்லை, எம்டியா இருக்குன்னு அர்த்தம். சரியா? ஓகே, எம்டி அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ வேக்கண்ட் ஆர்பிட்டால்ஸ்ல அந்த மெட்டல்ஸ் வந்து தங்க வச்சுக்கும். அடுத்து அங்கேருந்து கண்டினியூ பண்ணு. வேக்கண்ட் ஆர்பிட்டால் சொல்லிட்டீங்க, சரி, அப்ப அதை பத்தி நம்ம வந்து கண்டினியூ பண்றோம். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, வேக்கண்ட் ஆர்பிட்டால் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். இப்போ போன பாயிண்ட்ல நம்ம வந்து என்ன படிச்சோம்? மெட்டல்ல வேக்கண்ட் ஆர்பிட்டால் இருக்கணும் அப்படின்னு படிச்சோமா? இப்ப அந்த வேக்கண்ட் ஆர்பிட்டாலை பத்தி தான் படிக்க போறோம். These vacant orbital of central metal atom undergo hybridization. அந்த வேக்கண்ட் ஆர்பிட்டால் என்ன அண்டர்கோ பண்ணும்? ஹைபிரிட்னா என்ன? ஹைபிரிட் பழங்கள் அப்படின்னா அவங்க ரெண்டு பழங்களை வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபை பண்ணி ஒன்னாக்கி இருப்பாங்க. மிக்சிங் அப்படின்னு அர்த்தம். சரியா? மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஜெனட்டிக்கலி. அந்த மாதிரி தான் இங்க நமக்கு ஹைபிரிட் அப்படின்னா ரெண்டு ஆர்பிட்டால் மிக்ஸ் ஆகி இருக்கும், ஓவர்லாப் ஆகி இருக்கும். ஸோ தட் புது ஆர்பிட்டால் ஃபார்ம் ஆகும். கவனிங்க, the process of mixing of atomic orbitals of comparable energy to form number of new orbitals called hybridized orbitals of same energy. கவனிங்க, புரியும். ஸோ நம்ம இங்க வந்து என்ன பண்றோம்? இதுதான் ஆன்சரே. ஹைபிரிடைசேஷன் நமக்கு நடக்கும். ஹைபிரிடைசேஷன்னா என்னன்னு சொல்றோம். ப்ராசஸ் ஆஃப் மிக்சிங் ஆஃப் ஈக்குவல், அதாவது அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ். அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ், எஸ் எக்ஸாக்ட்லி, sp3 மாதிரி s ஆர்பிட்டாலையும் p3 ஆர்பிட்டால்ஸையும் நான் மிக்ஸ் பண்றேன். கவனிங்க, இது s ஆர்பிட்டால், இது p3 ஆர்பிட்டால், இது p3 ஆர்பிட்டால். நான் என்ன பண்றேன்? ரெண்டு பேரையும் மிக்ஸ் பண்றேன். மிக்ஸ் பண்ணா பார், இங்க 3 பாக்ஸ், இங்க ஒரு பாக்ஸ், 4 பாக்ஸ் ஆயிடும். இந்த 4 பாக்ஸ்க்குமே பேர் என்ன? sp3 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 sp3. சரியா? இப்போ இந்த அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் உடைய எனர்ஜி எப்படி இருக்கணும்? கம்பேரபிளா இருக்கணும். கம்பேரபிள்னா என்ன? ஏறத்தாழ சேமா இருக்கணும்னு அர்த்தம். ஓகே, ஏறத்தாழ சேமா இருக்கணும். ஸோ அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் ஆஃப் கம்பேரபிள் எனர்ஜியை நம்ம மிக்ஸ் பண்ணி நியூ ஆர்பிட்டால்ஸை ஃபார்ம் பண்றோம். அந்த நியூ ஆர்பிட்டால்ஸ்க்கு பேரு ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டால்ஸ் வித் சேம் எனர்ஜி. அந்த ஆர்பிட்டால்ஸ்க்கும் அதே எனர்ஜி தான் இருக்கும். அடுத்த பாயிண்ட், இப்போ அங்கிருந்து அடுத்த பாயிண்ட் ஆரம்பி, லிங்க் கனெக்ட் பண்ணுங்க. ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டால் ஃபார்ம் ஆயிடுச்சா? அந்த ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டாலை பத்தி பேச போறோம் அடுத்த பாயிண்ட்ல. ஓகே, the vacant hybridized orbitals of central metal ion. இப்ப இந்த central metal ion உடைய vacant hybridized orbital என்ன ஆகும்? linearlyனா straight overlap ஆகும். linearly overlap with filled orbitals of ligand. இப்ப metals உடைய அந்த vacant orbital ligand உடைய filled orbitals கூட overlap ஆவாங்க. அப்படிதான் நமக்கு கோஆர்டினேட் கோவேலண்ட் சிக்மா பாண்ட் ஃபார்ம் பண்ணும். அதாண்டா முக்கியம் இங்க. ஓகே, சோ இந்த மெட்டலோட வேக்கண்ட் ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டாலும் லிகாண்டுடைய ஃபில்ட் ஆர்பிட்டாலும் சேர்ந்து லீனியர்லி ஸ்ட்ரைட்டா ஓவர்லாப் ஆவாங்க. தட் இஸ் ஹவ் we get this coordinate covalent sigma bond. ஓகே, so அடுத்த பாயிண்ட், அந்த hybridized orbitals are directional. இந்த hybridized orbitalsக்குன்னு directions இருக்கு. so அது வந்து நமக்கு ஒரு definite geometry தரும். ஒரு 3D காம்ப்ளெக்ஸ்ல அது நமக்கு ஒரு definite geometry தரும். அப்புறமா நல்லா கவனிங்க, octahedral காம்ப்ளெக்ஸ்ல n-1 d orbitals இன்வால்வ் ஆச்சுன்னா அதுக்கு பேரு இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ், அப்படி இல்லைன்னா லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ், இல்லைன்னா ஸ்பின் பேர்டு காம்ப்ளெக்ஸ். இது புரிஞ்சா ஈஸி. கவனிங்களேன், இப்போ 3D எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. என்னடா அது? ஹைபிரிடைசேஷன்ல
3d8 4s2 4s2 4p nd orbitals ஓகே இப்போ இது பாருங்க 3d 4s அப்படினா இந்த 4s தான் ns 4ல 1 கம்மி பண்ணா அது 3d கரெக்ட்டா இது n-1s ஓகே இப்போ இங்க பாருங்க 4s 4d இப்போ you can see ns nd ஓகே nd ரெண்டுமே 4 4 அப்ப ns nd இங்க பாருங்க இது ns இது n-1s ஓகே so நல்லா கவனிங்க n-1d orbitals n-1d orbitals வந்து நம்ம ஹைபிரிடைசேஷன்ல இன்வால்வ் ஆகி இருக்கு இல்லனா ns orbital இன்வால்வ் ஆகி இருக்கு அப்படினா இந்த n-1d orbitals இன்வால்வ் ஆகி இருக்குனா அது பேரு நம்ம இன்னர் ஆர்பிட்டால் னு சொல்லுவோம் இன்னர் ஆர்பிட்டால் னு சொல்லுவோம் அப்ப அதுக்கு ஆப்போசிட் என்ன let me know in the chat section those who have joined the live late மறக்காம லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க டக்கு டக்குன்னு எனக்கு சாட்ல சொல்லுங்க n-1d வந்து இன்னர் ஆர்பிட்டால்னா அப்ப இது வந்து என்னது ஃபாஸ்டா அவுட்டர் ஆர்பிட்டால் இது இந்த பாயிண்ட் இது 7th பாயிண்ட் இது 8th பாயிண்ட் இது 7th பாயிண்ட் இது 8th பாயிண்ட் ஓகே இங்க பாருங்க இது வந்து இன்னர் ஆர்பிட்டால் லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் அப்போ இது என்ன காம்ப்ளெக்ஸ் அப்படியே ஆப்போசிட்டா சொல்லுங்க சிம்பிள் இங்கிலீஷ் தான் இது லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் அப்படினா இது என்ன குயிக்கா அவ்வளவுதான் ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் இப்போ இது வந்து என்ன தெரியுமா ஸ்பின் பேர்டு காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் பேர் அப் ஆயிடுச்சு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இதெல்லாமே ஸ்பின் பேர்டு காம்ப்ளெக்ஸ் ஓகே அப்போ இங்க என்ன தெரியுமா வரும் ஃப்ரீயா இருக்கு ஸ்பின் ஃப்ரீ காம்ப்ளெக்ஸ் சோ இதாண்டா இந்த பாயிண்ட் வந்து என்னது n-1d orbital is inner orbital complex அப்படினு சொல்லுவோம் இது ஹைபிரிடைசேஷன்ல இன்வால்வ்ட் அப்படினா லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் னு சொல்லுவோம் ஸ்பின் பேர்டு காம்ப்ளெக்ஸ் னு சொல்லுவோம் அடுத்த பாயிண்ட் என்னது ns மாத்தி போட்டீங்க ns கிடையாது nd ஆர்பிட்டால் வந்து இன்வால்வ் ஆகி இருக்கு அப்படினா அப்போ அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் னு சொல்லுவோம் இது நம்ம ஹை ஸ்பின் சொல்லுவோம் ஸ்பின் ஃப்ரீ னு சொல்லுவோம் அடுத்த பாயிண்ட் ஓகேவா அவுட்டர் ஆர்பிட்டால் nd க்கு ஹை ஸ்பின் ஃப்ரீ காம்ப்ளெக்ஸ் n அப்படிங்கிறது நம்ம பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அதான் நான் மாத்திட்டேன் nd மாத்திட்டேன் சோ அடுத்து சரி நம்ம வந்து பாராமேக்னெட்டிக்கா டயாமேக்னெட்டிக்கா அப்படிங்கறத நம்ம சொல்லிடலாம் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருந்தா அது பாராமேக்னெட்டிக் எல்லா எலக்ட்ரான்ஸுமே பேர் ஆயிடுச்சுன்னா அது டயாமேக்னெட்டிக்ஸ் this is one important point you need to know எலக்ட்ரான்ஸ் அன்பேர்டா இருக்கு அப்படின்னா அது வந்து என்னது பாராமேக்னெட்டிக் இல்ல எலக்ட்ரான்ஸ் எல்லாமே நமக்கு பேர் அப் ஆயிடுச்சு அப்படின்னா அது என்னது டயாமேக்னெட்டிக் நல்லா நோட் பண்ணிக்கோங்க this is also very very important book in 1 mark என்னது ligands like CO CN EN NH3 இவங்கலாம் யாரு strong field ligand இப்போ இந்த ligandsலாம் இருக்காங்கன்னு வெச்சுக்கோங்க நமக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆயிடுமா pair up ஆயிடுமா இப்போ D6 இருக்குன்னு வெச்சுக்கோங்க D6 நீங்க எப்படி ஃபில் பண்ணுவீங்க எப்பவுமே நம்ம ஹன்ஸ் ரூல் படி 1 2 3 4 5 6 இப்படி தான் ஃபில் பண்ணுவோம் இல்லையா இன் கேஸ் நம்ம கையில இந்த எலக்ட்ரான்ஸ்லாம் இந்த லிகாண்ட் இருக்குன்னு வெச்சுக்கோ இந்த லிகாண்ட்னா நல்ல ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் ஓகே பயத்துல எலக்ட்ரான்ஸ் வந்து எல்லாமே வந்து என்ன ஆயிடும் பேர் அப் ஆயிடும் ஞாபகம் வெச்சுக்கோங்க ஓகே சோ 1 2 3 4 5 6
எலக்ட்ரான்ஸ் எல்லாமே பேர் அப் ஆயிடும் ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் இருந்தா. இப்போ இங்க வாட்டர் தான் இருக்குன்னா அது வீக் ஃபீல்ட் லிகாண்ட், அப்போ எலக்ட்ரான்ஸ் பேர் அப் ஆகாது. ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் இருக்கு, ஸோ CO, CN, EN, அமோனியா இந்த லிகாண்ட்ஸ்லாம் இருக்காங்கன்னா அப்போ நமக்கு பேர் அப் ஆயிடும். ஓகே, இதுல நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் கேட்டிருக்காங்க? கோஜோ கேட்டிருக்காங்க. அமோனியா ஸ்ட்ராங் ஃபீல்டா? இவங்க 3 பேரையும் கம்பேர் பண்ணீங்கன்னா அமோனியா வீக். ஓகே, இவங்க 3 பேரையும் கம்பேர் பண்ணீங்கன்னா அமோனியா வீக். அதனால தான் நான் லாஸ்டா எழுதியிருக்கோம் நம்ம. ஓகே, ஆனா நீங்க வாட்டரையோ குளோரினோ புரோமினோ வேற யார் கூட நீங்க கம்பேர் பண்ணாலும் அமோனியா ஸ்ட்ராங். ஓகே, சோ மத்தவங்களை கம்பேர் பண்றப்போ அமோனியா ஸ்ட்ராங், இவங்க 3 பேரை கம்பேர் பண்ணீங்கன்னா அமோனியா வீக். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா, ஆமா நியூட்ரல்னா சொல்ல முடியாது, இது கம்பேரிசன் தான். சரியா? 95 நல்ல மார்க்கா இல்லையா? அந்த மாதிரி 90 நல்ல மார்க்கா இல்லையா? 100 95 எல்லாம் கம்பேர் பண்றப்போ கம்மியான மார்க், 70 85 கம்பேர் பண்றப்போ நல்ல மார்க் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? கரெக்டா? 5 அடி ஹைட்டா ஷார்ட்டா சொல்ல முடியாது. 6 அடியை கம்பேர் பண்றப்போ ஷார்ட், 4 அடியை கம்பேர் பண்றப்போ ஹைட். ஓகே, கம்பேரிட்டிவா தான் நம்ம சொல்ல முடியும். இந்த கிரேட்டர் ஓவர்லாப்பிங் கிரேட்டரா இருந்தா நம்ம பாண்ட் ஸ்ட்ரென்த்தும் கிரேட்டரா இருக்கும். ஸோ கிரேட்டர் த ஓவர்லாப்பிங் கிரேட்டர் த பாண்ட் ஸ்ட்ரென்த். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் யார் யாருக்கெல்லாம் கிளியர்? யார் யாருக்கெல்லாம் இந்த 10 பாயிண்ட் கிளியர்? யார் யாருக்கெல்லாம் ஒரு ஒன்ஸ் மோர் ரீகால் வேணும்? நான் அதுக்கு முன்னாடி லைவ் பார்த்துருக்கேன், போன இயருக்கு இந்த ரிவிஷன் லைவ் சேர்த்து பார்த்துருக்கேன். புரியலடா. யாருக்கெல்லாம் கிளியர்? யாருக்கெல்லாம் ஒன்ஸ் மோர் ரீகால் வேணும்? ஐ வில் பி பேக். தண்ணி கொண்டு வர. Once more recall. Okay. So yes, குயிக்கா வாங்க, டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். யா, ஸோ அப்படியே கதை மாதிரி கண்ணை மூடி கதையை கேளுங்க போரும். ஓகே, ஸோ லிகாண்டுக்கும் மெட்டலுக்கும் இருக்கிற பாண்ட் வந்து கோவேலண்ட் பாண்ட். லிகாண்டு கொடுக்குற எலக்ட்ரான்ஸை லிகாண்டும் மெட்டலும் மியூச்சுவலா ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்போ லிகாண்டு கிட்ட அட்லீஸ்ட் ஒரு ஃபில்ட் ஆர்பிட்டாலும் ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். மெட்டல் கிட்ட லிகாண்டு தரக்கூடிய எலக்ட்ரான்ஸ் அகாமடேட் பண்றதுக்கு வேக்கண்ட் ஆர்பிட்டால்ஸ் இருக்கணும். மெட்டல் பாத்தீங்க அப்படின்னா அந்த வேக்கண்ட் ஆர்பிட்டால்ஸ் ஹைபிரிடைசேஷன் அண்டர்கோ பண்ணும். ஹைபிரிடைசேஷன் அப்படின்னா என்ன? மியூச்சுவலா எலக்ட்ரான்ஸ் ஷேர் ஆகும். அந்த அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் மிக்சிங் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் ஆஃப் கம்பேரபிள் எனர்ஜி, சேம் எனர்ஜி இருக்கக்கூடிய அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் நமக்கு மியூச்சுவலா கம்பைன் ஆகி நமக்கு நியூ ஆர்பிட்டால்ஸ் வித் சேம் எனர்ஜி ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த ஹைபிரிடைஸ்டு நியூவா ஃபார்ம் ஆன ஆர்பிட்டால் டைரக்ஷனலா இருக்கும், அவங்களுக்கு ஒரு ஜியாமெட்ரியும் இருக்கும். n-1d ஆர்பிட்டால் இன்வால்வ் ஆகியிருக்கு அந்த ஹைபிரிடைசேஷன்ல அப்படின்னா அது இன்னர் ஆர்பிட்டால், NDனா அவுட்டர் ஆர்பிட்டால். இந்த பக்கம் லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ், அது ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். n-1d வந்து ஸ்பின் பேர்ட், அவன் வந்து ஸ்பின் ஃப்ரீ. அண்ட் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருந்தா பாராமேக்னெட்டிக், அன்பேர்டு எலக்ட்ரான்ஸே இல்லை எல்லாமே பேர்டு அப்படின்னா அவங்க டயாமேக்னெட்டிக்.
கார்பனில், நைட்ரில், எத்திலீன் டயமின், அமோனியாலாம் இருக்காங்கன்னா ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட். இந்த மாதிரி ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் இருந்தா எலக்ட்ரான்ஸ் எல்லாமே நமக்கு பேரப் ஆகிரும். இந்த ஓவர்லாப்பிங் அதிகமா இருந்தா பாண்ட் ஸ்ட்ரென்த்தும் அதிகமா இருக்கும். அவ்வளவுதான். கிளியரா? ஓகே. இப்போ நம்ம வேர்னர் தியரிக்கு அப்புறமா வந்ததுதான் இந்த வேலன்ஸ் பாண்ட் தியரி. வேர்னரை விட நிறைய விஷயம் இவர் சொன்னாரு இல்லையா, அசியூம் பண்ணிக்கிட்டார். இவரோட தியரியிலையும் ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. ஒரு சில விஷயத்த இவராலையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அந்த விஷயங்கள்லாம் என்ன என்ன? அவரால் கலர் ஆஃப் த காம்ப்ளெக்ஸை எக்ஸ்பிளைனே பண்ண முடியல. ஏன் ஒரு சில காம்ப்ளெக்ஸ் கலர்டா இருக்கு, ஏன் ஒரு சில காம்ப்ளெக்ஸ்ல கலர் இல்லை அப்படிங்கறத அவராலையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட்டை மட்டும் தான் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. மேக்னெட்டிக் மொமெண்ட்லயே நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கு சரியா, அதெல்லாம் பத்தி இவங்க பேசவே இல்லை. வெறும் ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட்டை மட்டும் தான் பேசியிருக்காங்க. ஏன் ஒரு சிலது இன்னர் ஆர்பிட்டாலுங்க, ஏன் ஒரு சிலது அவுட்டர் ஆர்பிட்டாலுங்க அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்பிளனேஷனே இல்லை. ஓகே, ஸோ கலரை பத்தி தெரியல, மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை பத்தி மட்டும் தான் பேசியிருக்காங்க. ஏன் ஒரு சிலது இன்னர், ஏன் ஒரு சிலது அவுட்டர்ங்கிறத பத்தி பேசவே இல்லை. நவ் one question for you. So it's quiz number பிரகதீஷ்க்கு பர்த்டேவா? ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு பிரகதீஷ், ஹாப்பி பர்த்டே டு யூ, மே காட் பிளஸ் யூ. ஹாப்பி பர்த்டே. வாங்க. ஸோ யா, இப்போ குவிஸ் நம்பர் 4. குவிஸ் 4 கரெக்டா? ஸோ குவிஸ் 4 கொஸ்டின் வந்து என்ன தெரியுமா? யா, கவனிங்க. ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டுக்கு நம்ம ஒரு லிஸ்ட் படிச்சோம்ல, அது வந்து என்னது? ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டுக்கு ஒரு லிஸ்ட் படிச்சோம்ல, அது வந்து என்னது? அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருந்தா, அன்பேர்டு எலக்ட்ரான் இருந்தா அது என்னது? பாராமேக்னெட்டிக்கா டயமேக்னெட்டிக்கா? எலக்ட்ரான்ஸ் பேரப் ஆயிடுச்சு, எலக்ட்ரான்ஸ் பேர்டு, எலக்ட்ரான்ஸ் பேர்டா இருக்குன்னா அது என்ன? குவிஸ் 4, 5, 6 ஆன்சர் பண்ணுங்க. ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் யார் யார் படிச்சோம்? CO, CN, EN, அப்புறமா தான் அமோனியா, லாஸ்டா தான் அமோனியா. அன்பேர்டு எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா அது பாராமேக்னெட்டிக், அன்பேர்டு எலக்ட்ரான் இல்லைன்னா அது டயாமேக்னெட்டிக். குவிஸ் 4, 5, 6 ஆன்சர் ரெடியா? ஓகே. அடுத்து பாருங்க, இந்த கொஸ்டின் மிக மிக இம்பார்ட்டன்ட். மேம் என்ன வேணாம்னா தப்பு போடுறாங்களா? கிடையாது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 100% ஷியோரா இந்த கொஸ்டின் பப்ளிக்லையும் வரும். என்ன ஃபார்ம்ல வரும் அப்படிங்கறதா மாறும். இது எப்படி வரலாம் அப்படின்னா, ஆக்சிடேஷன் ஸ்டேட், ஹைபிரிடைசேஷன், ஐயூபேக் மட்டும் கண்டுபிடிங்க அப்படின்னு ஓனா, நல்லா கவனி, ஓனா அவங்க ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இதுல காம்பவுண்டை மட்டும் மாத்திடுவாங்க, காம்பவுண்டை மட்டும் கொஞ்சம் மாத்திட்டு they will be asking in compulsory. சத்தியமா சொல்றேன், ஒண்ணு இது உங்களுக்கு கம்பல்சரியில வந்துடும், இல்லனா டைரக்ட் 5 மார்க்ல வந்துடும், 5 மார்க்ல வந்துடும், இல்லனா இது ரெண்டுத்திலே கண்டிப்பா வந்துடும். worst case scenario book in 1 மார்க்ல கண்டிப்பா வரும். ஒவ்வொரு வருஷமும் கேட்கறாங்க, book in 1 மார்க்ல வரும். ஓகே, சோ ஒரு 3 டாபிக் இந்த சாப்டர்ல இருந்து நீங்க கண்டிப்பா படிக்கணும். என்ன தெரியுமா? ஐயூபேக், ஐசோமெரிசம், ஐசோமெரிசம், விபி தியரியோட இல்லஸ்ட்ரேஷன். என்னது? விபி தியரியோட இல்லஸ்ட்ரேஷன். இது 3த்துல இருந்து தான் உங்களுக்கு தோ கம்பல்சரியும் 5 மார்க்கும், புக் இன்சைட் 1 மார்க்கும் வரும். சரியா? these 3 are important. ஓகே, இதுக்கு நீங்க புரிஞ்சு படிக்கணும். பேசிக்ஸ்ல இருந்து வேணும்னா நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். ஐயூபேக் சாப்டர் யூனிட் 5 ஸ்ராவணி மேம் போட்டீங்கன்னா வரும். ஓகே, வாங்க மேம். நீங்க தீமினல்ல இன்னைக்கு மேரத்தான் வைப்பேன்னு சொன்னீங்க, ஆனா எல்லா கிளாஸுமே யூடியூப்ல வைக்கிறீங்க. ஆத்விக், நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டு பேசுவோம். தீமினல்ல போயிட்டு பாருங்க, சாயந்தரம் 4 மணிக்கு உங்களுக்கு மேரத்தான் இருக்கு. சோ ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் தீமினல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க சாட்ல சொல்லுங்க. சோ தீமினல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இன்னைக்கு சாயந்தரம் ஒரு மேரத்தான் இருக்கு at 4 o'clock.
ஓகே அந்த மேரத்தான்ல கம்பல்சரி கொஷின்ஸ் பப்ளிக் எக்ஸாம் உடைய கம்பல்சரி கொஷின்ஸ் which is 13th chapter உடைய conversions பார்க்க போறோம் ஓகே 13th chapter conversions பார்க்க போறோம் so this is specially for terminal students okay terminal classல schedule ஆகி இருக்கிறத first போய் பாருங்க சரியா அதுக்கு அப்புறமா வந்து நீங்க சொல்லுங்க சரியா நான் தான் எடுக்கிறேன் terminal எடுத்தாலும் நான் தான் எடுக்க போறேன் அத்விக் இங்க எடுத்தாலும் நான் தான் எடுக்க போறேன் சரியா so ஏன் மேம் அங்க எடுக்கிறீங்க ஏன் மேம் இங்க எடுக்கிறீங்க நீங்க கேட்க கூடாது ஏன்னா terminalல நான் இந்த क्वेश्चंस எல்லாம் சொல்லி தரலையா உங்களுக்கு terminalல நான் இந்த क्वेश्चंस எல்லாம் சொல்லி கொடுத்து 3 வீக்ஸ் மேல ஆச்சு ஓகேவா 3 வீக்ஸ் முன்னாடியே terminalல இந்த எல்லா क्वेश्चंसையும் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் 5th சாப்டர் நடத்துறப்போ கம்ப்ளீட் பண்ணேனா இல்லையா சொல்லுங்க terminal students who have attended the live session உங்களுக்கு இதெல்லாம் புதுசா அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கா or is it like a revision terminal students இது எல்லாருக்குமே உங்க எல்லாருக்குமே இது ஒரு ரிவிஷனா தானே இருக்கு 5-9 தான் மேம் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் so what ஒவ்வொன்றும் நம்ம சூப்பரா பக்காவா கம்ப்ளீட் பண்ணணும் இன்னைக்கு 13th சாப்டர் படிக்க போறோம் சரியா நீங்க 5th சாப்டர் 9th சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நீங்க என் கூட சேர்ந்து படிச்சிட்டீங்களா இன்னைக்கு 13th சாப்டர் இருக்கு சரியா புரிஞ்சுதா சோ அதனால வந்து புரிஞ்சுக்கோங்க நான் எங்க நடத்தினா என்ன எல்லாத்துக்கான PDF உங்களுக்கு நான் வந்து தர போறேன் எல்லாமே I'm going to be there for you so you need to stay focused சரியாடா வாங்க நீட் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन என்னடா ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பரா ஆல்ரெடி நம்ம சேனல்ல கொடுத்திருக்கேன்டா பப்ளிக் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन ஸ்ராவணி மேம் போடிங்கனா உங்களுக்கு யூடியூப்லயே கிடைக்கும் மேம் டுடே ஐ ஹேவ் ஜாயின்ட் terminal எனி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் மீ இன்னைக்கு உங்களுக்கு கிளாஸ் காட்டுதான் பாருங்க லைவ் உங்களுக்கு இன்னைக்கு காட்டலன்னா நாளையில இருந்தா காட்டும் சரியா சோ terminal பேட்ச்ல இன்னைக்கு 4 o'clock சாப்டர் 13 மாரத்தான் இருக்கு சோ யாரெல்லாம் terminal ஜாயின் பண்ணலையோ கண்டிப்பா கேட்டு பாருங்க அப்பா அம்மாட்ட வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க சரியா ஓகே சோ வாங்கப்பா நமக்கு வந்து இப்ப கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க நான் இப்போ ஒவ்வொரு காம்பவுண்டா எடுத்துக்கிறேன் போர்டு தெரியுதா postulates 2 boxes after box 6 மாமஸ் பாக்ஸா டேய் கவனிடா போர்டு தெரியுதா எஸ் சோ உங்க புக்ல அந்த illustrations பேஜ் ஓபன் பண்ணிக்கோங்க போர்டு சப்போஸ் தெரியல அப்படினா ஓகே சோ இப்போ நமக்கு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் வந்து என்னது அப்படினு கண்டுபிடிக்கணும் சோ அவங்க வந்து நமக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்திருக்காங்க நிக்கல் டெட்ரா சயனைட் சோ இதுல நிக்கலுடைய 1 minute வெயிட் பண்ணுங்க எஸ் வாங்க பேஜ் நம்பர் 150 அடா
Yeah, open your book. So, நிக்கலுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது? ஸோ அதுக்கு தான் நீங்கள் அந்த ட்ரிக் ஞாபகம் வச்சுக்கணும். 3D series of elements ஞாபகம் வச்சுக்க. ஸ்காண்டியம், சன், டிவி, சிஎம், ஐ, கோ, நிக், ஜெட். சரியா? சன், டிவி, சிஎம். ஓகே, சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. சன் டிவி, சிஎம், ஐகோனிக் அப்படின்னு ஒரு காஜல் உண்டு, ஐகோனிக், ஜெட். ஓகே, ஸோ ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனேடியம், குரோமியம், மேங்கனீஸ், அயன், கோபால்ட், நிக்கல், காப்பர், ஜிங்க். சரியா? இப்போ நிக்கல் கொடுத்துருக்காங்க. நிக்கலுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னது? வாட் இஸ் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் நிக்கல்? Scandium, titanium, vanadium, chromium, manganese, iron, cobalt, nickel. 8th. So, it is 3D8 4s2. சரியா? இப்போ நிக்கலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இங்கே என்ன கண்டுபிடிக்கலாமா? ஸோ நிக்கல் CN4 2- ஸ்டெப்ஸ் எழுதிக்கோங்க எல்லாருமே. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு சென்ட்ரல் மெட்டலுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். செகண்ட் ஸ்டெப்பு சென்ட்ரல் மெட்டலுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ சயனைடு வந்து -4 டா. ஓகே, நிக்கல் வந்து என்னது? எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். சயனைடு வந்து -1 × 4 -4. மேலே வந்து -2 இருக்கு. அப்போ -2க்கு தான் ஈக்குவேட் பண்ணோம். எக்ஸ் 4 அந்த பக்கம் போச்சுன்னா -4 + 4 ஆயிடும். 4 - 2. அப்போ எக்ஸ் = +2. நிக்கல் என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு? +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. இப்போ நிக்கல் +2னா 2 எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ +3னா 3 எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணணும். இதோ பார், 2 எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணிட்டேன். அப்போ 3D8 அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. 3D8 4s0. ஓகே, இப்போ நீங்க பார்க்கலாம் 8 எலக்ட்ரான்ஸ் எப்படி ஃபில் பண்ணிருக்கோம்? 1 2 3 4 5 6 7 8 தான் ஃபில் பண்றோம். ஆனா அடுத்த ஸ்டெப் லிகாண்ட் என்ன? லிகாண்ட் ஸ்ட்ராங் ஃபீல்டா வீக் ஃபீல்டா? அடுத்த ஸ்டெப் நீங்க பார்க்க வேண்டியது லிகாண்ட். லிகாண்ட் ஸ்ட்ராங் ஃபீல்ட் ஆர் வீக் ஃபீல்ட்? சொல்லுங்க. லிகாண்ட் வந்து ஸ்ட்ராங் ஃபீல்டா வீக் ஃபீல்டா? ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட். அப்ப எலக்ட்ரான்ஸ் பேர் அப் ஆயிடும். 8 எலக்ட்ரான்ஸ் பேர் அப் ஆயிடும். 1 2 3 4 5 6 7 8 அப்படின்னு பேர் அப் ஆயிடும். சரியா? ஓகே, இப்போ எனக்கு இங்க லிகாண்ட் எவ்வளோ லிகாண்ட் இருக்கு? எவ்வளோ லிகாண்ட் இருக்கு பார்த்து சொல்லுங்க. லிகாண்ட் இங்க எனக்கு பேர் அப் ஆயிடுச்சு. அதனால தான் how many ligands are there? பார்த்து சொல்லுடா. சயனைடு எவ்வளோ டைம்ஸ் இருக்கு? 4 டைம்ஸ் இருக்கு. கரெக்டா? அப்போ நான் என்ன தெரியுமா பண்ணணும்? 4 பாக்ஸ்ல நான் அதை ஃபில் பண்ணுவேன். சயனைடு 1 பாக்ஸ், 2 பாக்ஸ், 3 பாக்ஸ், 4 பாக்ஸ். 4 லிகாண்ட்ஸ்னா 4 பாக்ஸை நம்ம ஃபில் பண்ணுவோம். இப்போ எதை ஃபில் பண்ணியிருக்கோம்? அதான் ஹைபிரிடைசேஷன். எதை ஃபில் பண்ணியிருக்கோம்? அதான் ஹைபிரிடைசேஷன். டில 1 ஃபில் பண்ணியிருக்கோம். அப்ப டி. எஸ்ல 1 ஃபில் பண்ணியிருக்கோம். எஸ். பில 2 ஃபில் பண்ணியிருக்கோம். P2. டில 1, எஸ்ல 1, பில 2. DSP2. மேம், மண்டே மந்த்லி எக்ஸாம் போர்ஷன்ஸ் 9 and 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. டேய், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் PDF தான்டா பின் பண்ணிருக்கேன், அதை மட்டும் படிச்சுட்டு போ. இந்த லைவ்லயே கமெண்ட்ஸ்ல பின் பண்ணிருக்கேன் பாருங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் PDF வந்து I have pinned. அதை படிச்சுட்டு போங்க. சரியா? மக்களே சரியா? ஓகே, யா. So, இப்போ அதுதான் DSP2. Hybridization is DSP2. Coordination number is 4. Okay. இப்போ DSP2 அப்படின்னா geometry வந்து square planar. Unpaired electrons இருக்கா? இல்ல, எல்லாருமே pair up ஆயிட்டாங்க. So, unpaired electron 0. Unpaired electron 0னா diamagnetic-ஆ இருப்பாங்க. Magnetic moment ஓட formula தெரிஞ்சுக்கோங்க. root of n into n plus 2. Bohr magneton. அதான் யூனிட். இங்க 0 அப்படிங்கிறதுனால ஆன்சரும் எனக்கு 0 தான். சரியா? ஓகே, இப்போ இன்னொரு காம்பவுண்ட் தயவு செய்து உங்க புக்ல பேஜ் நம்பர் 150 அதை எடுத்துக்கோங்க. VB தியரியோட இல்லஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாத்தையுமே பாத்துருங்க. ஆல் தி எக்ஸாம்பிள்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். VB தியரிக்கு இது ஒண்ணு மட்டும் இல்ல, they can also ask you own question. So VBT உடைய இல்லஸ்ட்ரேஷனை படிச்சிருங்க. VBT உடைய இல்லஸ்ட்ரேஷனை படிச்சிருங்க. புரிஞ்சுதா? எஸ் மேம், நோ மேம். ஃபோர்த் இல்லஸ்ட்ரேஷன் நீடட் எக்ஸ்பிளனேஷன். பிரகதீஷ் வந்து கேட்குறாரு. இருங்க, புக்கு டவுன்லோட் பண்ணிக்கிறேன்.
NCERT புக் வருது, தமிழ்நாடு புக்குடா. தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், கெமிஸ்ட்ரி வால்யூம் 1 PDF. இதான் வாங்க கவனிங்க. ஸோ 4th PBT COF63- கோபால்ட்டுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன? கோபால்ட்டுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன? ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனேடியம், குரோமியம், மேங்கனீஸ், அயன், கோபால்ட் 7. கரெக்டா? அப்ப 3D7 4s2. ஸோ 3D7 4s2. ஆனா இங்க கோபால்ட் என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு? கவனிங்க, கோபால்ட் வந்து என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு? அயன் F வந்து ஃப்ளூரின் வந்து -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட். X -6 = -3. 6 அந்த பக்கம் போச்சுனா +6. 6 - 3 3 +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. அப்போ 3 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுங்க. 3D7 4s2ல 3 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா 3D6ன்னு இருக்கும். ஸோ 3D6 தான் இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ 6 எலக்ட்ரானை நான் ஃபில் பண்ணிட்டேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்க ஃப்ளூரின்லாம் வீக் ஃபீல்ட் லிகாண்ட் தான். COCN கொஞ்சம் அமோனியா நோட் மை வேர்ட்ஸ். இவங்களை தவிர மற்றவங்க எல்லாருமே வீக் ஃபீல்ட். அப்போ எலக்ட்ரான்ஸ் பேரப்லாம் ஆக மாட்டாங்க. ஸோ இந்த 6 எலக்ட்ரான்ஸ் இப்படி தான் இருக்கும். ஓகே, அடுத்த ஸ்டெப்ல எனக்கு என்ன ஆகும்? ஜூம் யா. ஸோ எனக்கு இங்க அடுத்த ஸ்டெப்ல வந்து என்ன ஆகும்? 6 ஃப்ளூரைடை நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ 1 2 3 4 5 6 ஃபில் பண்றோம் நம்ம. ஓகே, ஸோ ஃபில் பண்றப்போ நீங்க வந்து என்ன ஹைபிரிடைசேஷன் இதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து கிளியரா புரியும். S ஆர்பிட்டால் இங்க D6க்கு அப்புறமா S இருக்குமா? Sல 1, ஓகே, Pல 3, Dல 2. ஓகே, ஸோ sp3d2. அப்ப அது ஆக்டாஹைட்ரல். 4 அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கு. பாராமேக்னெட்டிக் 4 × 4 + 2, ஸோ 4.8. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து என்ன காம்ப்ளெக்ஸ்? திருப்பியும் ஒரு வாட்டி சொல்லித்தரேன். கோபால்ட் 3- இதானே? ஸோ கோபால்ட்டுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன? கோபால்ட் இங்க என்ன எலக்ட்ரான்? ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனடியம், குரோமியம், மேங்கனீஸ், அயன், கோபால்ட். ஸோ வெறும் கோபால்ட் வந்து நமக்கு 3D7 4s2. இங்க கோபால்ட்டுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் 3+. 3 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா 3D6. ஃப்ளூரின் வந்து என்னது? இங்க வீக் ஃபீல்டுனா பேரப்லாம் ஆகாது. ஸோ 3D6னா பாருங்க 1 2 3 4 5 6 இப்படிதான் இருக்கும். இது வந்து Dக்கு அப்புறமா S 3D 4s, அதுக்கப்புறமா 4p ஆஃப் பா பிரின்சிபல் படி 4p, அதுக்கப்புறமா PD 4D. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்? இந்த 6 ஃப்ளூரினை நான் ஃபில் பண்றேன். 6 ஃப்ளூரின். ஸோ 6 ஃப்ளூரின்னா 6 பாக்ஸ். 1 பாக்ஸ், 2 பாக்ஸ், 3 பாக்ஸ், 4 பாக்ஸ், 5 பாக்ஸ், 6 பாக்ஸை ஃபில் பண்றேன். ஓகே, எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்றேன். பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். Sல 1, Pல 3, Dல 2. இதான் இந்த sp3d2. பிரகதீஷ் புரிஞ்சுதா? சார்ஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபார் எக்ஸாம்பிள் போயிருந்தா எப்படி கண்டுபிடிக்கிறது? அபிராமி கவனிங்க. அபிராமி என்ன கேட்குறாங்க அப்படின்னா, மேம் எனக்கு இப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துட்டாங்க மேம், வெளியில Cl2ன்னு இருக்கு மேம். அப்போ ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு மேல என்ன சார்ஜ்ன்னு நான் எப்படி மேம் கண்டுபிடிப்பேன் அப்படின்னா, நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? பார்க்கவே வேணாம். வெளியில என்ன சார்ஜ்? -2. இது என்னது? குளோரின் வந்து -1. எவ்வளவு டைம்ஸ் இருக்கு? 2 டைம்ஸ் இருக்கு. அப்ப வெளியில -2னா இது என்னவா தெரியுமா இருக்கும்? கவுண்டர் அயான். -2வை நியூட்ரலைஸ் பண்ணணும்னா இது எனக்கு +2வா தான் இருக்கணும்.
-2 நியூட்ரலைஸ் பண்ணணும்னா இது எனக்கு என்னவா இருக்கணும் +2 தான் இருக்கணும் அவ்வளவுதான் சரியா ma'am say any tips to study at night up to 12 without sleep I'll definitely post a video on it already I'm working on it okay va மக்களே புரிந்ததா do you understand yes ma'am no ma'am புரிஞ்சதா ஓகே வாங்கப்பா so நம்ம அடுத்த question போகலாம் describe absorption theory according to this theory the reactant are absorbed on the catalyst surface to form an activated complex which is subsequently decomposed to give product so என்ன சொல்ல வராங்க போர்டு தெரிகிறதா இந்த ப்ளூ கலர் தெரியுதா yes போர்டு தெரியுது ப்ளூ கலர் தெரியுது ஓகே வாங்க சோ பாருங்க மோஸ்ட் அவைட்டட் சோ இந்த தியரி படி என்ன சொல்றாங்க ரியாக்டன்ட் வந்து கேட்டலிஸ்ட் மேல அப்சார்ப் ஆகுதுங்க ரியாக்டன்ட் கேட்டலிஸ்ட் மேல வருது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்றாங்க அதுக்கு அப்புறமா ப்ராடக்ட் எனக்கு தனியா பிரிஞ்சு வந்துருது அதை தான் படிக்க போறோம் ஓகே சோ ரியாக்டன்ட் இதெல்லாம் நானே உட்காந்து பில்ட் பண்ணேன் எப்போ ஒவ்வொன்றும் பாக்ஸ் இது பண்ணி அந்த பாக்ஸ் கலர் கொடுத்து அதுக்கு ஒரு அவுட்லைன் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 hours ஆச்சு இதுக்கு இந்த ஸ்லைடு போடவே ஒரு 3 hours ஆச்சு இதுக்கு அந்த இது பார்த்து இதை காட்டி அப்படியே நடத்திட்டு போயிருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஓகே இப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்டா படிக்கிறப்போ மைண்ட்ல நமக்கு பிக்சரைஸ்டா ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஓகே ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ செம ஈஸி இது ஸோ இதான் ரியாக்டன்ட் மாலிக்யூல் பல்க்லேருந்து டிஃப்யூஸ் ஆகும் டிஃப்யூஸ்னா தனியா பிரிஞ்சு வரும் டிஃப்யூஸ் ஆகி catalyst உடைய சர்ஃபேஸ்க்கு வரும் reactant molecules diffuse from the bulk ல இருந்து தனியா பிரிஞ்சி it comes to the surface of the catalyst இப்போ catalystல அது வந்து என்ன ஆகும் நமக்கு அடுத்து absorb ஆகும் catalystல இந்த reactant molecule will get absorbed இப்போ அவங்க சேர்ந்து இதோ பார் பின்னாடி பவர்லாம் போட்டிருக்கேன் பார் ஒரு activated complex form பண்ணுவாங்க now they form a activated complex இந்த activated complexல நமக்கு என்ன ஆகும் தூப்பர் yellow கலர்ல இருந்து அப்படியே decompose கருப்பு கலர்ல மாறிடுச்சு it decompose to get a product இப்போ நமக்கு product form ஆயிடுச்சு இப்போ இந்த product என்ன ஆகும் desorb ஆகும் absorptionக்கு opposite step desorb தனியா பிரியும் catalyst உடைய surfaceல இருந்து product வந்து எனக்கு desorb ஆகும் அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல தனியா diffuse ஆகி போய்டும் diffuseனா move ஓகே away from the catalyst surfaceல இருந்து நம்ம ப்ராடக்ட் தனியா மூவ் ஆகி போய்டும் இந்த ஸ்டோரி யாருக்கெல்லாம் கிளியர் let me know in the chat இந்த ஸ்டோரி யாருக்கெல்லாம் கிளியர் ஓகே வாங்க சோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன ஆகும் reactant molecules நமக்கு பல்க்ல இருந்து catalyst உடைய சர்ஃபேஸ்க்கு diffuse ஆகும் so reactant molecules from the bulk it diffuses to the surface of the catalyst secondல the reactant molecules get absorbed on the surface of the catalyst உடைய சர்ஃபேஸ்ல போயிட்டு அது absorb ஆகும் அதுக்கு அப்புறமா the absorbed reactant இந்த absorb ஆன reactant வந்து என்ன ஆகும் activate ஆகி ஒரு activated complex form ஆகும் அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல அந்த product வந்து நமக்கு decompose ஆகும் decompose to get the product
அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல நமக்கு டீகம்போஸ் ஆகி ப்ராடக்ட் நமக்கு ஃபார்ம் ஆகும். ஓகே, இப்போ ப்ராடக்ட் மாலிக்யூல் எனக்கு டிசால்வ் ஆகும், தனியா பிரிஞ்சிரும். ப்ராடக்ட் மாலிக்யூல் எனக்கு டிசால்வ் ஆயிடும். அப்புறமா ப்ராடக்ட் மாலிக்யூல் டிஃப்யூஸ் அவே. இந்த கேட்டலிஸ்ட் உடைய சர்ஃபேஸ்ல இருந்து ப்ராடக்ட் மாலிக்யூல் டிஃப்யூஸ் அவே. சரியா? ஓகே, இப்போ 5 பாயிண்ட்ஸ், 5 மார்க், 5 நிமிஷம் கவனிச்சா போதும். சரியா? ஓகேவா? அடுத்த ஒரு 5 மினிட்ஸ், 5 மினிட்ஸ்ல 5 மார்க் கவனிச்சா போதும். மினிட்ஸ் கூட இல்ல, 5-10 செகண்ட் போரும். ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு 2 செகண்ட் போரும். ரியாக்டன்ட் மாலிக்யூல் பல்க்ல இருந்து கேட்டலிஸ்ட் உடைய சர்ஃபேஸுக்கு டிஃப்யூஸ் ஆகுதா? அப்படியே ஆப்போசிட் பாயிண்ட்டை எழுதுங்க. ரியாக்டன்ட்னா இங்க ப்ராடக்ட், ப்ராடக்ட் கேட்டலிஸ்டோட சர்ஃபேஸ்ல இருந்து அவே, கேட்டலிஸ்டோட சர்ஃபேஸ்ல இருந்து வெளியே போகுது. ரியாக்டன்ட் மாலிக்யூல் கேட்டலிஸ்டோட சர்ஃபேஸை நோக்கி போகுது, ப்ராடக்ட் கேட்டலிஸ்டோட சர்ஃபேஸ்ல இருந்து தள்ளி போகுது. ரெண்டு பேருக்கும் நடுவுல ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. அந்த ரியாக்டன்ட்டும் கேட்டலிஸ்டும் சேர்ந்து ஒரு ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்றாங்க. ஃபார்ம் பண்ணி அது என்ன ஆகுது, நமக்கு டீகம்போஸ் ஆகி ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ அடுத்த பாயிண்ட் பாருங்க. இந்த reactant molecules are absorbed on the surface of the catalyst. கேட்டலிஸ்டோட சர்ஃபேஸ்ல ரியாக்டன்ட் வந்து எனக்கு அப்சார்ப் ஆகுது. அடுத்த பாயிண்ட் அப்படியே ஆப்போசிட், ப்ராடக்ட் வந்து நமக்கு டிசார்ப் ஆகுது. ப்ராடக்ட் வந்து நமக்கு தனியா பிரிஞ்சு போகுது, டிசார்ப் ஆகுது. அப்சார்ப்ஷன், டிசார்ப்ஷன். டயக்ராம்னா போட வேணாம், அது நான் சும்மா போட்ட டயக்ராம். இது யாருக்கெல்லாம் கிளியர்? இது யாருக்கெல்லாம் கிளியர்? சாட்ல சொல்லுங்க. கிளியர்னா கிளியர்னு சொல்லுங்க. யாருக்கெல்லாம் கிளியர்? சூப்பர் கிளியர். எவ்ரிபடி ட்ரிங்க் சம் வாட்டர். ஸோ எல்லாருமே தண்ணி குடிங்க. மிஷன் வாட்டர். இப்போ லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா? லைக் போட்டாச்சா எல்லாருமே? இன்னைக்கு லைவ் முடியறதுக்குள்ள ஒரு 500 லைக் ஆசைப்பட்டேன், 1000 ஆசைப்பட்டேன். 500 கூட அடிக்க முடியாது போல. இது போர்ஷன்ல இருக்கா? இருக்குடா. என்னதுடா? திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் போட்டா பிடிஎஃப் வரல. சென்னை போட்டுப்பார். யாருக்காச்சும் பிடிஎஃப் டவுன்லோட் ஆகலைன்னா யூ கேன் புட் சென்னை. தண்ணி குடிச்சிட்டிங்களா? ஏமாத்தக்கூடாது. யாரெல்லாம் லைவ் ஸ்டார்டிங்ல இருந்து இருக்கீங்க? வெரி குட். நம்ம லைவ் வந்து முடிய போகுது. இன்னும் ஃபியூ மினிட்ஸ் தான், நம்ம சூப்பரா முடிக்கிறோம். ஓகே, யா கிரி தண்ணி குடிச்சாச்சு. எல்லாரும் தண்ணி குடிச்சிட்டீங்களா? மிஷன் வாட்டர் அக்கம்ப்ளிஷ்டா? மிஷன் வாட்டர் அக்கம்ப்ளிஷ்டா? எஸ், உண்மையா தண்ணி குடிக்கணும். கோ தண்ணி குடிச்சிட்டு வாங்க. Give 5 minutes to memorize. Okay, you can.
மேம் உங்களுக்கு எப்போ பர்த்டே நான் சொல்ல மாட்டேன். ப்ளீஸ் மூவ் மேம். ஏன்னா நான் ஐ எம் நாட் சம்படி ஹூ செலிப்ரேட்ஸ் பர்த்டே அண்ட் ஆல். எனக்கு பர்த்டேலாம் வை ஏன் பர்த்டேலாம் ஏன் செலிப்ரேட் பண்ணோம் புரியவே இல்லை. தண்ணி குடிச்சிங்களா? இது வரைக்கும் எவ்வளோ குவிஸ் முடிஞ்சிருக்கு? பிரியாணி ஸ்மெல். நான் இன்னைக்கு ஃபுல்லாக ஹெல்த்தியாக சாப்பிட்றதா வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கேன். கஞ்சி, அப்புறம் வந்து பனானா, குக்கும்பர், அப்புறம் வந்து என்னது இட்லி, நோ ஜங்க் ஃபுட் அட் ஆல். அப்புறம் அந்த தேங்காய் இளநீ இதெல்லாம் நான் வந்து அப்புறம் வீட்டில் ஃபுட்டு குக் பண்ணி கொடுத்து விட்டாங்க அது. ஸோ வந்து இன்னைக்கு ஒரு ஹெல்த்தி டேவாக இருக்கணும் அப்படின்னு நான் வந்து ஒரு இது எடுத்துட்ருக்கேன். அது என்னது சபதம். நீங்கள் பிறந்ததால தான் கெமிஸ்ட்ரி நல்லா படிக்கிறோம். ஓகே, ஒரு ஃபயர் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஒரு குட்டி ஃபயர். எஸ், கண்டினியூ பண்ணலாமா? பிரேக் முடிஞ்சுதா? கண்டினியூ பண்ணலாமா? ஆமாம். எஸ், put a fire in the chat. நம்ம எல்லாருக்குமே அது ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சரியா? ஓகே, so let's continue. கொஸ்டின் எப்ப மேம் ஆர் யூ மேரிட்? டேய், நான் இப்பதான் என் குழந்தைய ஸ்கூல்ல விட்டுட்டு வரேன், மேரிடான்னு கேட்குற. இப்படி ஒரு கேள்வி யாரை பார்த்து கேட்குறப்ப நீனு? அடுத்த லைவ் கூட்டு வரேன் என் குழந்தைய. சரியா? வாங்க. ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 13. ஓகே, ஸோ சாப்டர் 13ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வாட் ஆர் ஆல் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி அமின்ஸ். ஓகே, கவனிங்க சிரிக்கிறாருங்க எல்லாரும். வாங்கப்பா. ஸோ இதுக்கு மேல நோ டிஸ்ட்ராக்ஷன். டாகான்னு கேட்குறா பாரு ஒருத்தன். ஐயோ கடவுளே, என் நிலைமை இப்படி ஆயிடுச்சே. மேமுக்கெல்லாம் குழந்தை இருக்கலாம் வாய்ப்பே இல்லை, நாய்க்குட்டியை தான் குழந்தைன்னு சொல்றாங்க போல. அப்படி ஆயிடுச்சா? In one or other way you are not wrong. Okay, you are in one way you are right only. சிரிப்பா இருக்கு. பட் யா, ஐம் லைக் உங்களோட அசம்ஷன்ஸ் பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப பூரிப்பா இருக்கு. அவன் என்ன அசம்ஷன்னா வந்து இந்த ஒரு மெசேஜை போட்டிருப்பான், மேம் டாகா மேம், பப்பியா மேம் அப்படின்னு. எந்நேரமும் இந்த மேம் கிளாஸ் தான் எடுத்துட்டு இருக்காங்க. நைட்டு வீட்டுக்கு லேட்டாக தான் போறாங்க, சண்டே ஆனா கூட வீட்டில் இருக்க மாட்டாங்க, கிளாஸ் எடுத்து தான் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் எங்கேருந்து புள்ளக்குட்டி, இவங்களுக்கு நாய்க்குட்டி தான் இவங்க புள்ளக்குட்டின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ் அசம்ஷன்ஸ் சூப்பர். சரி வாங்கப்பா நம்ம போகலாம். ஸோ இந்த 5 பாயிண்ட்டை மட்டும் தயவு செய்து ஒரு பேப்பர் எடுத்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, மற்ற கொஷின்ஸ் நீங்கள் நோட் பண்ணி காட்டியும் பரவாயில்ல. இது வந்து 13th சாப்டர். இதோட கொஷின் நான் உங்களுக்கு இப்போ எழுதி போடுறேன். ஓகே, கொஷின் என்ன தெரியுமா? டிஃபரன்ஸ் பிட்வீன் பிரைமரி செகண்டரி and tertiary amines. Difference between primary, secondary and tertiary amines. Okay, yeah. So அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டப்பா போட்டுக்கோங்க, பாக்ஸ் போட்டுக்கோங்க. டேப்லர் காலம் கிராஸ் டப்பா டிக். லாஸ்ட் இயர் அப்படிதான் ஒரு பையன் வந்து கமெண்ட்ல போட்டிருந்தான். நான் இந்த மாதிரி சொன்னேன், பசங்களா எல்லாரும் நோட் எடுத்து இந்த மாதிரி டப்பா போட்டுக்கோங்க அப்படின்னு. டேப்லர் காலம் கிராஸ் டப்பா டிக். ஸோ இந்த மாதிரி ஒரு டேப்லர் காலம் போட்டுக்கோங்க. 1 2 3 4 மேலே வந்து 4 ரோ. 1 2 3 4 5 6 6 ரோ 4 காலம். நான் தான் போட்டேனா நீங்க தான் போட்டீங்களா? செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாம் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ட்ஸ். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனல்ல ஆல்ரெடி போட்டாச்சு, கவனிங்க. ஓகே, யா.
ஸோ பாருங்கப்பா, டிஃபரன்ஸ் பிட்வீன் பிரைமரி செகண்டரி அண்ட் டெர்ஷரி அமின்ஸ். ஸோ கவனிச்சிங்க அப்படின்னா ரியேஜென்ட் என்னென்ன ரியேஜென்ட் அது பிரைமரி அமின் கூட ரியாக்ட் பண்ணுறப்போ என்ன கொடுக்கும், செகண்டரி அமின் கூட ரியாக்ட் பண்ணுறப்போ என்ன கொடுக்கும், டெர்ஷரி அமின் கூட ரியாக்ட் பண்ணுறப்போ என்ன கொடுக்கும். நான் HNO2 நைட்ரஸ் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணுறப்போ பிரைமரி அமின்ல எனக்கு ஆல்கஹால் கிடைக்கும், செகண்டரி அமின்ல N-நைட்ரோசோ அமின் கிடைக்கும், டெர்ஷரி அமின்ல சால்ட் கிடைக்கும். அந்த ரியாக்ஷன் பேஜ் நம்பர் 215 இருக்குன்னு போட்டிருந்தேன். சரியா, டெர்ஷரி அமின் கூட ரியாக்ட் பண்றப்போ சால்ட் கிடைக்கும். அடுத்து CHCl3 குளோரோஃபார்ம் இன் பிரசன்ஸ் ஆஃப் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கூட நம்ம நேற்று HNO3 சொன்னா அப்ப தப்பு, HNO2 தான். நோவே நான் வந்து நேற்று அப்படி சொல்லியிருக்க மாட்டேன், சொல்லியிருந்தா தப்பு. நைட்ரஸ் ஆசிட் HNO3னா அது நைட்ரிக் ஆசிட். சரியா, நைட்ரிக் ஆசிட் கிடையாது, நைட்ரஸ் ஆசிட். ஓகே, கவனிங்க. CHCl3 அப்படிங்கிறது இந்த குளோரோஃபார்ம் இன் பிரசன்ஸ் ஆஃப் என்னது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கூட நம்ம ரியாக்ட் பண்றப்போ நமக்கு பிரைமரி அமின்ல கார்பைல் அமின் கிடைக்கும். பிரைமரி அமின்ல நமக்கு கார்பைல் அமின் கிடைக்கும், செகண்டரி அமின்ல நோ ரியாக்ஷன் அண்ட் டெர்ஷரி அமின்லயும் நோ ரியாக்ஷன். லாஸ்ட் क्वेश्चन ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ் சொல்லி தர போறேன். சோ இம்பார்ட்டண்டா கவனிங்க. இந்த கிளாஸ்லயே லாஸ்ட் क्वेश्चन தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, சோ டோன்ட் லீவ் இன் தி பிகினிங். முன்னாடுல விட்டு போயிடாதீங்க. அடுத்து கார்பன் டைசல்ஃபைடு இன் பிரசன்ஸ் ஆஃப் மெர்க்குரி குளோரைடு. நோட் பண்றீங்களா? எஸ், கார்பன் டைசல்ஃபைடு இன் பிரசன்ஸ் ஆஃப் மெர்க்குரி குளோரைடு ரியாக்ட் பண்றப்போ பிரைமரி அமின் வந்து நமக்கு அல்கைல் ஐசோதயோசயனேட் கொடுக்கும். பிரைமரி அமின் வந்து நமக்கு அல்கைல் ஐசோதயோசயனேட் கொடுக்கும். செகண்டரி அமின் வந்து நமக்கு நோ ரியாக்ஷன், டெர்ஷரி அமினும் நோ ரியாக்ஷன். ஓகே, so carbon disulfide in presence of mercury chloride la primary amin la we will be getting alkyl isothiocyanate. ஆமா, mustard oil reaction. நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, செகண்டரி அமின் வந்து நோ ரியாக்ஷன், டெர்ஷரி அமினும் நோ ரியாக்ஷன். ஓகே, அடுத்துடா CH3COCl ஆசிட் குளோரைடு கூட நான் ரியாக்ட் பண்றேன். ஆசிட் குளோரைடு கூட ரியாக்ட் பண்றப்போ பிரைமரி அமின் வந்து எனக்கு N-அல்கைல் அசிட்டமைடு கொடுக்கும். பிரைமரி அமின் வந்து எனக்கு N-அல்கைல் அசிட்டமைடு கொடுக்கும். செகண்டரி அமின் வந்து N-N டைஅல்கைல் அசிட்டமைடு கொடுக்கும். N-N டைஅல்கைல் அசிட்டமைடு கொடுக்கும். இதே டெர்ஷரி அமின் நமக்கு நோ ரியாக்ஷன். ஓகே, சோ ஆசிட் குளோரைட் CH3COCl குரூப் நம்ம எடுத்துக்கிறப்போ பிரைமரி அமின் will give N-alkyl acetamide, secondary அமின் will give N-N dialkyl acetamide and tertiary அமின் வந்து நமக்கு no reactions at all. ஓகேவா? அடுத்து பாருங்க alkyl halide ஹாஃப்மேன் அமோனோலைசிஸ் ரியாக்ஷன்ல நம்ம இதை படிச்சிருக்கோம். ஹாஃப்மேன் அமோனோலைசிஸ்ல நம்ம வந்து இதை படிச்சிருப்போம். கரெக்டா? புரிஞ்சுதா? வாங்கப்பா. சோ இதுல அல்கைல் ஹாலைடு நமக்கு என்ன ஆகும்? இட் கிவ்ஸ் அல்கைல் ஹாலைடு கூட நீங்க ரியாக்ட் பண்றப்போ 3 மாலிக்யூல்ஸ் ஆஃப் அல்கைல் ஹாலைடு எடுத்துக்கிட்டாதான் குவாட்டர்னரி அமோனியம் சால்ட் கிடைக்கும். ஏன்னா பிரைமரி அமின் கூட அல்கைல் ஹாலைடு ரியாக்ட் பண்ணா செகண்டரி அமின் கொடுக்கும். செகண்டரி கூட அல்கைல் ஹாலைடு ரியாக்ட் பண்ணா டெர்ஷரி கொடுக்கும். டெர்ஷரி கூட அல்கைல் ஹாலைடு ரியாக்ட் பண்றப்பதான் குவாட்டர்னரி அமோனியம் சால்ட் கொடுக்கும். So ammonia gives primary, primary gives secondary, secondary gives tertiary, tertiary gives quaternary ammonium salt. So இங்க வந்து நமக்கு என்னது? எனக்கு primary quaternary ammonium salt கொடுக்கணும்னா 3 alkyl halide வேணும். செகண்டரினா 2 alkyl halide and tertiaryனா 1 alkyl halide கூட ரியாக்ட் பண்ணாலே quaternary ammonium salt கிடைச்சிரும். இதான் ஹாஃப்மேன் அமோனோலைசிஸ். ஓகே, சூப்பர். இப்போ ஒரு குயிக் ரீகால் எல்லாரும் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் நோட்டட்னா நோட்டன் போடுங்க. இப்போ ஒரு குயிக் ரீகால் பார்க்க போறோம். ஃபடாஃபட் குயிக் ரீகால். எல்லாரும் எழுதியாச்சுன்னா நோட்டட் அப்படின்னு போடுங்க. ஒரு குயிக் ரீகால். நோட்டடா? நான் போர்டு மறைக்கல.
எல்லாருமே நோட்டட்னா ஒரு குயிக் ரீகால் பார்க்க போறோம்டா. அது முடிச்சிட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ் கொஸ்டின் நம்ம பார்ப்போம். தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ் கொஸ்டினை நம்ம வந்து பார்ப்போம். ரெடியா? ரெடி? நோட்டட்? ஓகே. ஸோ அப்போ ரீகால் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் தான் எனக்கு இப்போ வந்து சொல்ல போறீங்க, அது டைஎத்தைல் ஆக்சலேட் உங்களுக்கு வேணும்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த பாயிண்ட் கஷ்டமாக இருக்குங்கிறதுனால நான் இதை எழுதினேன். இதை மட்டும் எழுதினா போதுமா? கண்டிப்பாக போதும், நிச்சயமாக போதும். ஓகே, நீங்க இதை மட்டும் எழுதினாலே டெஃபினெட்லி போதும். ஓகே, மோர் தேன் எனஃப். சரியா? ஓகே, ஸோ பிஃபோர் வி சி ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ், ஆர் யூ ஆல் ரெடி? இது ஒரு வாட்டி நம்ம குயிக்கா ரீகால் பண்ணி முடிச்சிடலாமா? இது நம்ம ஒரு வாட்டி குயிக்கா ரீகால் பண்ணி முடிச்சிடலாமா? ஓகே, எஸ். மார்க் போடுவாங்கடா, சத்தியமா மார்க் போடுவாங்க. சரியா? வாங்க. So you are going to tell me. ஓகே, எனக்கு டக்கு டக்குன்னு வந்து நீங்க என்ன பண்ணுங்க, சாட்ல சொல்லணும். என்ன சொல்லணும்? What should you tell? ஒவ்வொன்றும் நம்ம யார் யார் கூட ரியாக்ட் பண்றோம் அப்படின்னு. உங்களுக்கு நான் 1 minute டைம் தரேன். புக்கை பார்த்து நோட்டை பார்த்து படிச்சிருங்க. பார்க்காம சொல்ல போறீங்க. ஓகே, ஐ ட்ரஸ்ட் யூ. ஓகே, பார்க்காம சொல்ல போறீங்க. 1 minute டைம் தரேன், படிச்சிருங்க. 1 minute டைம் தரேன், படிச்சிருங்க. பார்க்காம you are going to tell me. மேம் ஒரு டவுட், நிஜமாலுமே நீங்க மேரிடா? அப்படி தெரியல மேம். திஸ் மேக் மீ டு திங்க் மோர். நான் குழந்தை இருக்குன்ற யாருமே நம்ப மாட்டீங்க. திஸ் மேக்ஸ் மீ ஃபீல் திங்க் மோர். எஸ், ரெடியா? ஓகே, வாங்கப்பா. ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, என்ன ரீஏஜென்ட்? ரீஏஜென்ட் என்ன? இது வந்து பிரைமரி செகண்ட். இது வந்து ரீஏஜென்ட். என்ன ரீஏஜென்ட்? பிரைமரி அமீன் எப்படி ரியாக்ட் பண்ணும், செகண்டரி அமீன் எப்படி ரியாக்ட் பண்ணும், டெர்ஷரி அமீன் எப்படி ரியாக்ட் பண்ணும்? ஸோ டக்கு டக்குன்னு எனக்கு சொல்லுங்க, ரீஏஜென்ட்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த 5 ரீஏஜென்ட்டை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. குயிக்கா குயிக்கா ஃபாஸ்டா. மக்களே, கிளாஸ்டா கவனிடா ப்ளீஸ்டா. ஃபர்ஸ்ட் ரீஏஜென்ட் என்ன? HNO2. வெரி குட். HNO2 கூட நான் ரியாக்ட் பண்றப்போ எனக்கு பிரைமரி அமீன்ல என்ன கொடுக்கும்? அப்படியே ஆர்டராவே வரும். சரியா? பிரைமரி அமீன்ல நமக்கு என்ன வரும்? ஃபர்ஸ்ட் அப்படியே ஆர்டரா சொல்லுங்க. பிரைமரி அமீன்ல எனக்கு என்ன கிடைக்கும்? ஆல்கஹால் கிடைக்கும். பிரைமரி அமீன்ல நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆல்கஹால். அடுத்து செகண்டரி அமீன்ல ஃபாஸ்டா. செகண்டரி அமீன்ல நீங்க சொல்றதை வச்சு தான் நான் எழுத போறேன். செகண்டரி அமீன்ல N-நைட்ரோசோ அமின். N-நைட்ரோசோ அமின். டெர்ஷரியில பார்க்காம தானே சொல்றீங்க, நோட் பார்க்காம தானே சொல்றீங்க. வெரி குட். சால்ட் கிடைக்கும். சரியா? ஓகே, இப்போ நமக்கு ரியேஜென்ட் சொல்லுங்கடா. அடுத்த ரியேஜென்ட் சொல்லுங்க ஃபாஸ்டா. அடுத்த ரியேஜென்ட் குயிக்கா. நெக்ஸ்ட் ரியேஜென்ட் என்ன? CHCl3 in presence of potassium hydroxide. Chloroform in presence of potassium hydroxide. Yes, என்ன கிடைக்கும்?
கார்பைல் அமின். வெரி குட். நமக்கு பிரைமரி அமின் கூட ரியாக்ட் பண்றப்போ we will be getting கார்பைல் அமின். செகண்டரியும் டெர்ஷரியும், செகண்டரி டெர்ஷரி both of them quickly. then நம்ம கிளாஸ்ல ரிவைஸ் பண்ணணுமா இல்லையா? no reaction. okay, secondary and tertiary நமக்கு no reaction. கரெக்ட்டா? okay. அடுத்து next third reagent என்ன? third reagent என்ன? carbon disulfide in presence of mercury chloride in presence of HgCl2. okay, primary என்ன கொடுக்கும்? mustard oil reaction. இது வந்து mustard oil reaction. primary என்ன கொடுக்கும்? ஃபாஸ்டா alkyl isothiocyanate கொடுக்கும். கரெக்ட்டா? சோ நமக்கு என்ன கிடைக்கும்? alkyl isothiocyanate. okay, alkyl isothiocyanate கொடுக்கும். secondary no reaction, tertiary no reaction. okay வா? clear-ஆ? அடுத்து fourth one யார் கூட ரியாக்ட் பண்றோம்? acid chloride group கூட CH3COCl. primary என்ன கொடுக்கும்? secondary என்ன கொடுக்கும்? chatல சொல்லுங்க. what will primary give? N alkyl acetamide. very good. primary என்ன கொடுக்கும்? யோசிச்சு சொல்லுங்க. what will primary give? N alkyl acetamide, N, N dialkyl acetamide. so இங்க எனக்கு N alkyl acetamide கிடைக்கும். இங்க நமக்கு N, N dialkyl acetamide கிடைக்கும். ஓகே, அண்ட் இங்க டெர்ஷரியில வந்து நமக்கு திருப்பியும் நோ ரியாக்ஷன். அடுத்து வந்து ஹாஃப்மேன் அமோனோலைசிஸ். ஹாஃப்மேன் அமோனோலைசிஸ்ல நம்ம யார் கூட ரியாக்ட் பண்றோம்? அல்கைல் ஹாலைட் கூட நம்ம ரியாக்ட் பண்றோம். கரெக்ட்டா? ஹாஃப்மேன் அமோனோலைசிஸ்ல நம்ம யார் கூட ரியாக்ட் பண்றோம்? அல்கைல் ஹாலைட் கூட நம்ம ரியாக்ட் பண்றோம். அப்ப என்ன கிடைக்கும்? அல்கைல் ஹாலைட் அப்படினா சோ நல்லா இப்படி இது கூட நீங்க பார்க்கலாம். பிரைமரி கூட அல்கைல் ஹாலைடை ரியாக்ட் பண்ணா செகண்டரி இப்படி கூட நீங்க எழுதலாம், தப்பு கிடையாது. நான் உங்களுக்கு இன்னொரு வெர்ஷனும் சொல்லி தரேன், எது ஈஸியா எழுதுங்க. பிரைமரி கூட அல்கைல் ஹாலைட் ரியாக்ட் பண்ணுச்சுன்னா செகண்டரி கொடுக்கும். செகண்டரி கூட அல்கைல் ஹாலைட் ரியாக்ட் பண்ணுச்சுன்னா டெர்ஷரி அமின்ஸ் கொடுக்கும், செகண்டரி அமின் கொடுக்கும். செகண்டரி கூட இது ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறப்போ நமக்கு டெர்ஷரி அமின் கொடுக்குது. இதே நமக்கு டெர்ஷரி கூட ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறப்போ சால்ட் கொடுக்கும். இப்படியும் எழுதலாம், இல்லனா நீங்க நோட்ஸ்ல எழுதிருப்பீங்கல்ல அப்படியும் எழுதலாம். எது ஈஸியோ நீங்க அதை எழுதுங்க. சரியா? யூ கேன் ஆல்சோ ரைட் திஸ். அடுத்து போலாமா? ஓகே, சோ இந்த क्वेश्चन கேட்டா பப்ளிக்ல எழுதிடுவீங்க இல்லையா? செகண்ட் மிட் டர்ம்ல இந்த क्वेश्चन வந்தா யூ வில் ரைட். கரெக்ட்டா? இந்த क्वेश्चन வந்தா எழுதிடுவோம். வெரி குட், வெரி குட், சூப்பர். சரி, இப்போ நம்ம அடுத்த போலாம், which is difference between. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா நல்லா கவனிடா. அடுத்து வந்து difference between physics option and chemist option, physical absorption and chemical absorption. physical absorption நமக்கு instantaneous-ஆ இருக்கும். ஓகே, absorption அப்படிங்கறதே வந்து ஒரு surface phenomena தான். ஓகே, இப்போ போர்டுல வந்து டஸ்ட் இருக்கு. ஓகே, சாக் பீஸால மேம் வந்து எழுதியிருக்காங்க. அதை வந்து நம்ம போய் எரேஸ் பண்றோம் அப்படிங்கிறப்போ அந்த டஸ்டர் ஸ்பாஞ்சு உள்ள வரைக்கும் அது போவாது, ஆனா ஒரு சில லேயர்ஸ் போகும். கவனிடா, அந்த டஸ்ட்டை நம்ம டஸ்டரால ரிமூவ் பண்றோம்ல, அது பிசிக்கல் அப்சார்ப்ஷன். அது அப்சார்ப்ஷன் முதல்ல, அது வந்து அப்சார்ப்ஷன். இப்போ நான் அதே என்ன பண்றேன், தண்ணியில அந்த ஸ்பாஞ்சை முக்கி எடுத்தா ஃபுல்லா உள்ள போயிடும். ஸ்பாஞ்சு தண்ணிக்குள்ள, சாரி ஸ்பாஞ்சுக்குள்ள தண்ணி போயிடும். அது பேரு என்னது? அப்சார்ப்ஷன். சோ அப்சார்ப்ஷனுக்கும் அப்சார்ப்ஷனுக்கும் வித்தியாசம் புரிஞ்சிச்சு இல்லையா? ஓகே, பிசிக்கல் அப்சார்ப்ஷன், கெமிக்கல் அப்சார்ப்ஷன். அங்க கெமிக்கல் ரியாக்ஷன், கெமிக்கல் பாண்ட் நடக்கும், இங்க பிசிக்கலா நடக்கும், அவ்வளவுதான். இது இன்ஸ்டன்டேனியஸ்னா சட்டுன்னு ஃபாஸ்டா நடக்கும், இந்த பக்கம் நமக்கு ஸ்லோவா நடக்கும். இங்க பாருங்க, நான் ஸ்பெசிபிக், அதாவது இது கூட தான் அப்சார்ப் ஆகும்லாம் பெருசா கிடையாது. ஆனா இங்க ஸ்பெசிபிக்கா இருக்கும், அப்சார்பேட்டுக்கும் அப்சார்பென்ட்டுக்கும். இப்போ
கவனிங்க, இங்க வந்து நான் வந்து டஸ்டரால போர்டை எரேஸ் பண்றேன். அப்ப அந்த போர்ட்ல இருக்கிற அந்த டஸ்ட் தான் வந்து என்னதுன்னா அப்சார்பேட், அந்த ஸ்பாஞ்ச் தான் அப்சார்பென்ட். ஓகே, கார் மேல தூசி படிஞ்சு இருக்குன்னு வச்சுக்கோ எக்ஸாம்பிளுக்கு, அந்த கார் தான் அப்சார்பென்ட், அந்த தூசி தான் அப்சார்பேட். சரியா? சோ இது ஸ்பெசிபிக்கா இருக்கும். இது கூட தான் அப்சார்ப் ஆகும். இந்த கேட்டலிஸ்டுக்கு இந்த ரியாக்டன்ட் தான், இந்த ரியாக்டன்ட்டுக்கு இந்த கேட்டலிஸ்ட் தான், அது ஸ்பெசிபிக்கா இருக்கும், இஷ்டத்துக்கு இருக்காது. அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் கெமிக்கல் அப்சார்ப்ஷன் பிரஷரை இன்க்ரீஸ் பண்றப்ப கெமிக்கல் அப்சார்ப்ஷன் இன்க்ரீஸ் ஆகும், ஆனா அதிகமா அப்சார்ப் ஆகாது. இட் வில் நாட் ஆல்டர் த அமௌண்ட். ஓகே, கெமிக்கல் அப்சார்ப்ஷன் அதிகமா நடக்காது, ஆனா ஃபாஸ்டா நடக்கும். பிசிக்கல் அப்சார்ப்ஷன்ல அதிகமாவும் நடக்கும். இட் இன்க்ரீசஸ் த எக்ஸ்டென்ட் ஆல்சோ, இட் இன்க்ரீசஸ் த எக்ஸ்டென்ட் ஆல்சோ. டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்றப்போ நமக்கு கெமிசார்ப்ஷன் ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும், அதுக்கப்புறமா கம்மியாகும். சரியா? டெம்பரேச்சரை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்றப்போ அப்சார்ப்ஷன் வந்து என்ன ஆகும், நமக்கு ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும், அதுக்கப்புறமா கம்மி ஆயிடும். இது இம்பார்ட்டன்டான பாயிண்ட். பிசிசார்ப்ஷன் கம்மி ஆயிடும். ஓகே, கெமிசார்ப்ஷன்ல டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிட்டு டிக்ரீஸ் ஆகும், பிசிசார்ப்ஷன்ல டெம்பரேச்சர் நமக்கு கம்மி ஆயிடும். அடுத்ததா கெமிசார்ப்ஷன்ல நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்சார்பென்ட்டுக்கும் அப்சார்பேட்டுக்கும் நடுவில் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் இருக்கும். ஒருத்தர் எலக்ட்ரான் தருவாங்க, ஒருத்தர் எலக்ட்ரானை வாங்கிப்பாங்க. இந்த மாதிரி எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் நமக்கு இருக்கும். இதே கெமிசார்ப்ஷன்ல இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸே பிசிசார்ப்ஷன்ல இருக்காது. ஹீட் ஆஃப் அப்சார்ப்ஷன் அதிகமா இருக்கும். அப்சார்ப்ஷன் நடக்க தேவைப்படுற ஹீட் தான் ஹீட் ஆஃப் அப்சார்ப்ஷன், அது வந்து அதிகமா இருக்கும். which means 40 ல இருந்து 400 கிலோஜூல் பர் மோல் வரைக்கும் இருக்கும். 40 ல இருந்து 400 கிலோஜூல் பர் மோல் இருக்கும். இதே இங்க கம்மியா தான் இருக்கும், 40 கிலோஜூல் பர் மோல். மோனோ லேயர் தான் ஃபார்ம் பண்ணும், இங்க மல்டி லேயர் ஃபார்ம் பண்ணும். மோனோ லேயர் இந்த பக்கம், அங்க நிறைய லேயர்ஸ் ஃபார்ம் பண்ணும். அப்சார்ப்ஷன் ஃபிக்ஸட் சைட்ல தான் நடக்கும், இஷ்டத்துக்கு எங்க வேணா நடக்காது. அந்த ஃபிக்ஸட் சைட் பேர் தான் ஆக்டிவ் சென்டர். நம்ம அந்த ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ்னு நிறைய டயக்ராம் வச்சு அந்த அப்சார்ப்ஷன் தியரி ஆஃப் கேட்டாலிசிஸ் 5 மார்க் படிச்சோம்ல, அதுல இப்படி பார்த்தோம்ல, நம்ம இந்த மாதிரி 2 பெண்ட் பார்த்தோம்ல, அந்த பெண்ட் தான் ஆக்டிவ் சென்டர். கேட்டலிஸ்ட்ல எந்த சர்ஃபேஸ், எந்த பர்டிகுலர் சைட்ல நம்மளோட ரியாக்டன்ட் வந்து அப்சார்ப் ஆகுமோ அதுதான் ஆக்டிவ் சென்டர். சரியா? ஃபிக்ஸட் சைட் இருக்கும், அது ஆக்டிவேட் சென்டர். இங்க ஆக்டிவ் சென்டர்லாம் கிடையாது, எல்லா இடத்துலயும் நடக்கும். கெமிசார்ப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ்னு ஒன்று ஃபார்ம் ஆகும், ஒரு ஆக்டிவேஷன் எனர்ஜின்னு ஒன்று இருக்கும். அந்த கேட்டலிஸ்டும் அந்த ரியாக்டன்ட்டும் அப்சார்ப் ஆகிறதுக்கு ஒரு எனர்ஜி தேவைப்படும். அந்த எனர்ஜி தான் ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஒரு ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணிச்சுல, நம்ம பார்த்தோம்ல பிக்சர்ல, இங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, இன்சிக்னிஃபிகண்ட். ஓகே, சூப்பர். 1 நிமிஷம் டைம் தரேன், அப்படியே படிங்க. படிச்சுட்டு உங்களுக்கு நான் இப்பவே டெஸ்ட் வைக்க போறேன். 1 மினிட் டைம் தரேன், படிச்சிருங்க. 1 மினிட் டைம் தரேன், அமைதியா படிங்க. எதுல நீங்க அந்த 3 மார்க்ஸ் மிஸ் பண்ணீங்கன்னு எடுத்து அனலைஸ் பண்ணுங்கப்பா. யாரெல்லாம் படிச்சிட்டீங்களோ டன்னு சாட்ல போடுங்க. 296 லைக்ஸ் தான். யாரெல்லாம் இன்னும் லைக் பண்ணலையோ லைக் பண்ணிடுங்க. செஷனுக்கு, லைவ் கிளாஸ்க்கு லைக் பண்ணிடுங்க. ஓகே, டன்னா? படிச்சாச்சா? ஓகே, இப்போ நான் உங்ககிட்ட क्वेश्चन கேட்க போறேன். என்னது அப்படின்னா, பிசிக்ஸ் ஆப்ஷன்னா பி அப்படின்னு போடுங்க, கெமிஸ்ட் ஆப்ஷன்னா சி அப்படின்னு போடுங்க. அதான் நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் சொல்லிடுவேன். அது பிசிக்ஸ் ஆப்ஷனா கெமிஸ்ட் ஆப்ஷனான்னு சொல்லணும். யூ நீட் டு பி வெரி ஃபாஸ்ட் இன் த சாட். எல்லாருமே சாட் செக்ஷனுக்கு வாங்க. லைவ் கிளாஸ்ல இருக்கிற எல்லாருமே இப்ப சாட் செக்ஷனுக்கு வாங்க. கேன் வி பிளே a quick game? ஓகே,
so that நமக்கு உடனே அது வந்து ரீகால் ஆயிடும். இன்ஸ்டன்டேனியஸ் எது? ஃபாஸ்டா இன்ஸ்டன்டேனியஸ். பிசிக்ஸ் ஆப்ஷனா கெமிஸ்ட் ஆப்ஷனா? இன்ஸ்டன்டேனியஸ். ஏய் இப்பயே நான் ஆன்சர் எழுதக்கூடாது. இன்ஸ்டன்டேனியஸ் எது? பிசிக்ஸ் ஆப்ஷன். வெரி குட். ஸ்லோ 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 கெமிஸ்ட் ஆப்ஷன். ஓகே. அடுத்த क्वेश्चन வந்து என்ன தெரியுமா? ஹீட் ஆஃப் அப்சார்ப்ஷன் ஹை. ஹீட் ஆஃப் அப்சார்ப்ஷன் ஹை யாருக்கு? யாருக்கு? ஹீட் ஆஃப் அப்சார்ப்ஷன் will be high. யாருக்கு? கெமிஸ்ட் ஆப்ஷன். வெரி குட். இப்போ கெமிஸ்ட் ஆப்ஷன்ல ஹீட் ஆஃப் அப்சார்ப்ஷனோட வேல்யூ எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். ஹீட் ஆஃப் அப்சார்ப்ஷன் ஹை. ஹைனா எவ்வளவு வேல்யூ இருக்கும்? இங்க வந்து லோ. ஹைனா வேல்யூ என்ன? 40 to 400 போடக்கூடாது, கரெக்டா போடணும். எனக்கு யூனிட்ஸோட போடணும் சாட்ல. வெரி குட். 40 ல இருந்து 400 கிலோ ஜூல் பர் மோல். பர் மோல் இருக்கா? இருக்கணுமே. 40 to 400 கிலோ ஜூல் பர் மோல். எஸ், யூனிட்டோட வேணும். 40 to 400. இதே அந்த சைடு கிலோ ஜூல் பர் மோல். அந்த சைடு வெறும் 40 கிலோ ஜூல் பர் மோல். தேர்ட் பாயிண்ட் மோனோலேயர் ஃபார்மேஷன் யாரு? பிசிக்ஸ் ஆப்ஷனா கெமிஸ்ட் ஆப்ஷனா? மோனோலேயர் ஃபார்மேஷன். வெரி குட். சோ கெமிஸ்ட் ஆப்ஷன்ல தான் நமக்கு மோனோலேயர். அப்ப மல்டி லேயர்? ஆஃப் கோர்ஸ் பிசிக்ஸ் ஆப்ஷன் தான் நமக்கு மல்டி லேயர். இப்போ நான் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்றப்போ எனக்கு வந்து டிக்ரீஸ் ஆகுது, அப்சார்ப்ஷன் டிக்ரீஸ் ஆகுது. அது வந்து என்னது? பிசிக்ஸ் ஆப்ஷனா கெமிஸ்ட் ஆப்ஷனா? when I just increase the temperature the absorption decreases. When I just increase the temperature the absorption it decreases. Then in that case அது வந்து என்னது? It is physics option. சரியா? So temperature நான் increase பண்றப்போ physics option எனக்கு decrease ஆகும். இதே chemist optionல நான் temperature increase பண்றப்போ absorption first வந்து நமக்கு increase ஆகும், அதுக்கு அப்புறமா decrease ஆயிடும். சரி, extent of pressure மாறாது. When you just apply pressure of course absorption increase ஆகும், but extent of absorption மாறாது. It will not alter the extent of absorption. அது யாரு? P or C? It will not alter the extent of chemist option தான் pressureக்கு. சரி, ஓகே. அடுத்த பாயிண்ட், ஸ்பெசிஃபிக்கா யாரு இருக்க மாட்டாங்க? யார் வந்து இதுல ஸ்பெசிஃபிக் கிடையாது? இந்த அப்சார்பேட்டுக்கு இந்த அப்சார்பென்ட்லாம் அப்படிலாம் கிடையாது. இந்த அப்சார்பேட்டுக்கு இந்த அப்சார்பென்ட் தான் அப்படிங்கிறது வந்து கிடையாது. பிசிக்ஸ் ஆப்ஷன் நான் ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். இதே அந்த சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். வெரி குட், சூப்பர். எல்லாருக்குமே நல்லா ரீகால் ஆயிருக்கும். அடுத்து ஃபாரடேஸ் லாஸ் ஆஃப் எலக்ட்ரோலைசிஸ். ஸோ ஃபாரடேஸ் லா ஃபர்ஸ்ட் லா வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா மாஸ் டெபாசிட்டட் வந்து சார்ஜுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே, சார்ஜோட ஃபார்முலா என்ன? Q ஈக்குவல் டு IT. ஓகே, ஸோ அவர் என்ன சொல்றாரு? மாஸ் லிபரேட்டட் அட் எலக்ட்ரோட் வந்து சார்ஜ் பாஸ்டு த்ரூ த எலக்ட்ரோடுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலுங்க. இப்போ நான் என்ன பண்றேன்? சார்ஜ் Q ஓட ஃபார்முலா IT, கரண்ட் இன்டூ டைம். ஸோ நான் என்ன பண்றேன்? ஈக்குவல் டு போட்டு இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி சிம்பிளை ரிமூவ் பண்றதுக்காக Zன்னு ஒரு கான்ஸ்டன்ட் வந்து கொடுக்குறேன். அந்த Zங்கிறது தான் எலக்ட்ரோ கெமிக்கல் ஈக்குவலண்ட். அந்த Z தான் என்னது? எலக்ட்ரோ கெமிக்கல் ஈக்குவலண்ட். ஓகே, ஸோ M is equal to ZIT. இதான் ஃபாரடே உடைய ஃபர்ஸ்ட் லா. ஃபாரடே உடைய செகண்ட் லா வந்து என்ன தெரியுமா சொல்லுது? இப்போ நான் ஒரு எலக்ட்ரோலைட்டிக் செல் எடுத்துக்கல, 3 டிஃபரெண்ட் எலக்ட்ரோலைட்ஸ் நான் எடுத்துட்டு இருக்கேன். ஒன்னுல நிக்கல் சல்ஃபேட், ஒன்னுல காப்பர் சல்ஃபேட், ஒன்னுல HCl. இந்த மாதிரி டிஃபரெண்ட் எலக்ட்ரோலைட்ஸ் வந்து எனக்கு இருக்கு. அப்போ மாஸ் வந்து யாருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருப்பாங்க அப்படின்னா Z1, M2, Z2, M3, Z3.
அதாவது எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலன்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருப்பாங்க. அவ்வளவுதான். சரியா? ஓகே. And next question is DNA and RNA கான differences. Okay? மேம் 11 ஆக போகுது மேம். நான் என்ன சொன்னேன்? 2 hours நம்ம கிளாஸ் முடிஞ்சிரும்னு சொன்னேன். இன்னும் நமக்கு என்னென்ன questions இருக்குன்னு நான் காட்டுறேன், கவனிங்க. DNA RNA இருக்கு, குளுக்கோஸ் இருக்கு. 2 question தான் இருக்கு. கண்டினியூ பண்ணலாமா இல்ல முடிச்சுக்கலாம் பாரு. நீங்களே படிச்சுக்கிறீங்களா குளுக்கோஸ் கொஸ்டினை? நான் சூப்பரா சொல்லி தர போறேன் இன்னைக்கு. குளுக்கோஸ் கொஸ்டினை ஈஸியா ட்ரிக்கோட சொல்லி தர போறேன். யூ வாண்ட் டு நோ ஆர் நாட்? பசிக்குதா? கிளாஸ் கவனிச்சுட்டே கூட சாப்பிடலாம் நீங்க. ஏன்னா எனக்கு உங்களை விடுங்க, நான் வந்து ஐ ஹாவ் டு கோ டு 10th சேனல்ல இன்னைக்கு எனக்கு 3 hours இதுக்கப்புறமா கண்டினியூஸ் மேரத்தான் இருக்கு. நான் தான் வந்து என்ன பண்ணணும், டேய் நான் இந்த வீடியோ போடுறேன்டா நீ போய் பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டு 10th சேனலுக்கு போகணும். 11:30க்கு ஐ ஹாவ் 10th சேனல் கிளாஸ். நடுவில் பிரேக் கூட இருக்காது சாப்பிட. நான் தான் வந்து வேண்டாம்னு சொல்லணும், நீ வேண்டாம்னு சொல்ற. ஓகே, ஸோ கண்டினியூ பண்ணலாம், குயிக்கா முடிக்கலாம். இந்த கொஸ்டினை ஃபாஸ்டா முடிச்சாதான் அடுத்த கொஸ்டின் நல்லா படிக்க முடியும். டிஎன்ஏ எங்க இருக்கும்? இந்த கொஸ்டினை நான் ஃபாஸ்டா முடிக்கிறேன். நியூக்ளியஸ், மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட்லாம் இருக்கும். ஆர்என்ஏ எங்க இருக்கும்? சைட்டோபிளாசம், நியூக்ளியோலஸ், ரைபோசோம்ஸ்ல இருக்கும். இவங்கலாம் செல் ஆர்கானல்ஸ். ஓகே. டிஎன்ஏ உடைய பேஸ் பேர் என்ன? அடினைன், தயமின், குவானைன், சைட்டோசின். புக் இன்சைட் 1 மார்க்ல கேட்பாங்க. அடினைன், தயமின், டபுள் பாண்ட், குவானைன், சைட்டோசின், ட்ரிபிள் பாண்ட். ஆர்என்ஏல அடினைன், யுராசில், அதாவது தயமினுக்கு பதிலா யுராசில் இருப்பாங்க. தயமினுக்கு பதிலா யுராசில் இருப்பாங்க. பியூரின் பேஸ், பிரிமிடின் பேஸ், புக் இன்சைட் 1 மார்க்குக்கு நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் சைட்டோசின் அண்ட் குவானைன். டிஎன்ஏ வந்து டிஆக்சி ரைபோ சுகர். டிஎன்ஏல இருக்கிற சுகர் வந்து என்னது? டிஎன்ஏ, டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட். ஸோ டிஆக்சி ரைபோ சுகர். ஆர்என்ஏ வந்து நமக்கு ரைபோஸ் சுகர். டிஎன்ஏ வந்து டபுள் ஸ்ட்ராண்டட், 2 ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கும். இந்த 2 இது மாதிரி 2 நூல் மாதிரி 2 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து இருக்கும். ஆர்என்ஏல 1 ஸ்ட்ராண்ட் தான் வந்து இருக்கும். டிஎன்ஏ உடைய லைஃப் டைம் ஹை, ஆர்என்ஏ உடைய லைஃப் டைம் ஷார்ட். டிஎன்ஏ ஸ்டேபிளா இருக்கும். ஈஸியாலாம் நம்ம வாட்டரை வச்சு பாண்டை பிரேக் பண்ண முடியாது, ஈஸியா ஹைட்ரோலைஸ் பண்ண முடியாது. ஆனா ஆர்என்ஏவை நம்ம ஈஸியா ஹைட்ரோலைஸ் பண்ணலாம், அன்ஸ்டேபிள். டிஎன்ஏ தன்னைத்தானே ரெப்ளிகேட் பண்ணிக்கும், அதை தான் நம்ம டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அப்படின்னு சொல்றோம். ஆர்என்ஏ தன்னைத்தானே ரெப்ளிகேட் பண்ணிக்காது, டிஎன்ஏலேருந்து தான் ஆர்என்ஏ ஃபார்மே ஆகும். ஓகே, ஸோ இது ஈஸி தான், நீங்க படிச்சிடுவீங்க. கஷ்டமான கொஸ்டினுக்கு நான் வரேன். எல்லாருமே ரெடியா? கடைசி கொஸ்டின், கடைசி ஃபயர் போடலாமா? லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணாதவங்க லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யாரெல்லாம் இந்த லைவ் கிளாஸை ஃபர்ஸ்ட் டைம் அட்டெண்ட் பண்றீங்க, ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சாட்ல போடுங்க. How many of you are attending this live class for the first time? மேம் நான் லைவ் எல்லாம் இதான் மேம் ஃபர்ஸ்ட் டைமே அட்டெண்ட் பண்றேன். யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம். ஓகே ஓகே, 2 பேரு, 3, 4, 5, 6, 7 பேர். வெரி குட், நைஸ். ஓகேடா. ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாருமே வந்து என்ன பண்ண போறோம், நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி இன்னும் 7 நிமிஷம் இருக்கு. ஓகே, மொத்தமா எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் தாங்க. சரியா? ஓகே, இன்னொரு ஒரு 3 நிமிஷம் மட்டும் எனக்கு எக்ஸ்ட்ரா டைம் தாங்க. நான் இந்த கொஸ்டின் உங்களுக்கு ஈஸியா சொல்லித்தரேன். புரிஞ்சுதா? ஓகே, ஃபர்ஸ்ட் குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சரை வரைய ஈஸியா சொல்லித்தரேன். கவனிங்க. பாடுறேன்னு சொன்னீங்க மேம், பாடணும்னா 1000 லைக்ஸ் இருக்கணும்னு நான் வந்து ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணேன். வாங்க பேசாதீங்க. ஸோ 1 கார்பன், 2 கார்பன், 3 கார்பன், 4 கார்பன், 5 கார்பன், 6 கார்பன். ஓகே, யா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கார்பன்ல ஆல்டிஹைடு குரூப் போடுங்க. லாஸ்ட் கார்பன்ல பிரைமரி ஆல்கஹால் CH2OH போடுங்க. ஃபர்ஸ்ட் கார்பன்ல பிரைமரி ஆல்டிஹைடு, லாஸ்ட் கார்பன்ல ஆல்கஹால் CH2OH. 1, 2, 3, மூணாவது கார்பன்ல OHHன்னு எழுதுங்க. மூணாவது கார்பன்ல OHHன்னு எழுதுங்க. மற்ற எல்லா கார்பன்லையுமே என்ன பண்ணணும்?
3 hours எடுத்துக்கோங்கன்னா உங்களுக்கு 3 hours டைம் இருக்கு. நான் இப்போ உடனே 10th லைவ் போகணும், அவன் கத்த ஆரம்பிச்சிருவான் 10th பசங்க. மற்ற எல்லாமே HOH HOH HOH. ஓகே, ஸோ இதான் குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த குளுக்கோஸ்ல இந்த கார்பனை பாருங்களேன், 4 டிஃப்ரெண்ட் குரூப் அட்டாச் ஆயிருக்கு. இந்த கார்பனை சுத்தி, இந்த கார்பனை சுத்தியும் 4 டிஃப்ரெண்ட் குரூப், இந்த கார்பனை சுத்தியும் 4 டிஃப்ரெண்ட் குரூப், இந்த கார்பனை சுத்தியும் 4 டிஃப்ரெண்ட் குரூப். ஸோ இதுக்கு பேர் தான் கைரல் இல்லைன்னா ஏசிமெட்ரிக் கார்பன். கைரல் இல்லைன்னா ஏசிமெட்ரிக் கார்பன். ஓகே, சரி. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா எலிமெண்டல் அனாலிசிஸ் அண்ட் மாலிகுலர் வெயிட் டிட்டர்மினேஷன். சரி, குளுக்கோஸ்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு அனலைஸ் பண்றோம். என்ன எலிமெண்ட் இருக்குன்னு தெரியுதுன்னா கார்பன் இருக்குங்க, ஹைட்ரஜன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்குன்னு தெரியுது. அதான் எலிமெண்டல் அனாலிசிஸ். மாலிகுலர் வெயிட்டை கண்டுபிடிச்சி நம்ம என்ன பண்றோம், எவ்வளோ கார்பன் ஆட்டம் இருக்கு 6ங்க. இந்த மாலிகுல்ல எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்கு 12ங்க. எவ்வளோ ஆக்சிஜன் இருக்கு, மொத்தமா 6 ஆக்சிஜன் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ எலிமெண்டல் அனாலிசிஸ் அண்ட் மாலிகுலர் வெயிட்டை டிட்டர்மைன் பண்ண மூலமா இதுதான் குளுக்கோஸ் உடைய மாலிகுலர் ஃபார்முலா அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். இப்போ குளுக்கோஸை நம்ம இங்க எப்படி பார்த்தோமா, இதை நான் என்ன பண்றேன், கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி நான் எழுதுறேன். எப்படி எழுதுறேன் அப்படின்னா இங்க பாரு, மேல CHO, கீழே பாரு என்ன இருக்கு, CHOH இருக்கா. சரி, CHOH எவ்வளவு டைம் இருக்கு, 1 டைம் 2 டைம் 3 டைம் 4 டைம் இருக்கு, 4 டைம்ஸ். கீழே CH2OH. இந்த மாதிரி நான் சிம்பிளிஃபை பண்ணியும் நான் எழுதிக்கலாம். சரியா, இந்த மாதிரி நான் சிம்பிளிஃபை பண்ணியும் எழுதிக்கலாம். நீ ஃபோக்கஸா கவனிச்சா மட்டும்தான் புரியும். இப்போ நான் என்ன தெரியுமா பண்றேன், நான் குளுக்கோஸை ரெடியூஸ் பண்ண போறேன். எதுக்கு பண்றேன் அப்படின்னா குளுக்கோஸ் ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரக்சர் தான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக. ஓகே, ஸோ குளுக்கோஸை எடுத்து நான் ஹைட்ரோயோடிக் ஆசிட் இன் பிரசன்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ் கூட 370 கெல்வின்ல நான் ரியாக்ட் பண்றப்போ எனக்கு என்ன தெரியுமா கிடைக்குதா, N-ஹெக்சேனும் 2-அயோடோஹெக்சேனும் கிடைக்குதான். இருங்க, அந்த ரியாக்ஷனை நான் உங்களுக்கு தனியா எழுதி போடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், ஐ எம் reduction with concentrated hydriodic acid in presence of phosphorus. Okay, in presence of phosphorus. Okay, so இந்த குளுக்கோஸை எழுதிக்கோங்க. ஸோ நான் குளுக்கோஸ் எடுத்துக்கிறேன். ஸோ குளுக்கோஸை எடுத்து நான் என்ன பண்றேன், ஹைட்ரியோடிக் ஆசிட், கான்சென்ட்ரேட்டட் ஹைட்ரியோடிக் ஆசிட் இன் பிரசன்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ் கூட நான் 373 கெல்வின். மேம் இந்த லைவ் வர 5 மார்க்ஸ். ஆமாண்டா, இந்த லைவ்ல இருக்கிற 5 மார்க்ஸா அந்த டைரக்ட் 5 மார்க்ஸ்ல கேட்பாங்க. சரியா, கவனிங்க. கான்சென்ட்ரேட்டட் ஹைட்ரோயோடிக் ஆசிட் இன் பிரசன்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ் கூட 373 கெல்வின்ல நான் என்ன பண்றேன், ரியாக்ட் பண்றேன். ரியாக்ட் பண்றப்போ எனக்கு என்ன கிடைக்கும்னு சொல்றாங்க, N-ஹெக்சேன். ஸோ ஹெக்சேன் என்னது, 6 கார்பன், 1 கார்பன் 2 கார்பன் 3 கார்பன் 4 கார்பன் 5 கார்பன் 6 கார்பன். எண்டு ரெண்டுமே எல்லாமே ஹெக்சேன்னா சிங்கிள் பாண்ட் தான். சிங்கிள் பாண்ட்னா எண்டில் இருக்கிற 2 பேருமே CH3 தான், மற்றவங்க எல்லாருமே CH2. N-ஹெக்சேன் கிடைக்குது. அதுக்கப்புறமா 2-அயோடோஹெக்சேன் நமக்கு கிடைக்குது. ஓகே, என்ன கிடைக்குது, 2-அயோடோஹெக்சேன். அதாவது என்ன தெரியுமா ஆகுது, இதே தான் ஹெக்சேனை எழுதிக்கோங்க, CH3 CH2 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 CH3. இப்போ ரெண்டாவது கார்பன்ல இந்த ரெண்டாவது எடுத்துக்கலாம், அந்த ரெண்டாவது எடுத்துக்கலாம். சரியா, ரெண்டாவது கார்பன்ல அயோடின் அட்டாச் ஆயிருக்கு, அதான் 2-அயோடோ. அப்போ ஒரு ஹைட்ரஜனை தூக்கிட்டு என்ன பண்ணுங்க, அயோடின் போடுங்க. ஒரு ஹைட்ரஜனை தூக்கிட்டு அயோடின் போடுங்க. இதான் 2-அயோடோஹெக்சேன். இப்போ இதை தான் உங்க புக்ல எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்னா, கவனி, 2 CH3யா, 2 CH3. இங்க என்ன இருக்கு, 1 2 3 4 CH2. ஸோ 4 CH2 இப்படி எழுதியிருப்பாங்க புக்கில். ஸோ இதை பார்க்குறப்போ என்னடா அது எப்படா அது வந்ததுன்னு உனக்கு இருக்கும். இப்போ ஈஸியாக இருக்கும். கரெக்டா? இப்போ இதை எப்படி எழுதலாம், சிம்பிளா கவனிங்க. CH3 இருக்கு, CH2 எத்தனை வாட்டி, 1 2 3 வாட்டி CH2 இருக்கு. ஸோ CH2 3 வாட்டி இருக்கு. அதுக்கப்புறமா பாருங்க, இங்க CHI இருக்கு. ஸோ CHI. அதுக்கப்புறமா இங்க CH3.
அவ்வளவுதான். ஸோ N-ஹெக்சேன் அண்ட் 2-iodohexane கிடைக்குது. இது மூலமா நம்ம என்ன சொல்றோம், குளுக்கோஸ் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் செயின் காம்பவுண்ட் தான், 6 கார்பனும் ஸ்ட்ரெயிட்டா தாங்க அட்டாச் ஆகியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? ஓகே. ரெண்டாவது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, குளுக்கோஸ்ல இருக்கக்கூடிய அந்த கார்பாக்சில் குரூப்பை நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்றோம். குளுக்கோஸ்ல வந்து நமக்கு கார்பாக்சில் குரூப் இருக்கு. என்ன குரூப் இருக்கு? ஆல்டிஹைட் குரூப் இருக்கு. அதை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்றோம். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, we are reacting it with hydroxyl amine. ஸோ நம்ம இது வந்து என்னது, கார்போனில் குரூப் ஐடென்டிஃபிகேஷன். கார்போனில் குரூப் இருக்குன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்றோம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம், HCN and hydrogen cyanide and then hydroxyl amine. hydroxyl amine அப்படினா என்னதுடா, என்ன ஃபார்முலா? hydroxyl amine உடைய ஃபார்முலா என்ன? NH2OH. NH2OH கூட நான் ரியாக்ட் பண்றேன். சோ எனக்கு குளுக்கோஸ் உடைய ஃபார்முலா சொல்லுங்க டக்கு டக்கு. நம்ம எப்படி எழுதுவோம் குளுக்கோஸை? 1 கார்பன், 2 கார்பன், 3 கார்பன், 4 கார்பன், 5 கார்பன், 6 கார்பன். ஸோ இங்கே வந்து எனக்கு CHO, அதாவது இங்கே வந்து எனக்கு ஆல்டிஹைடு இருக்கும். 3வது கார்பனில் எனக்கு HOHன்னு இருக்கும், அதாவது OHHன்னு இருக்கும். லாஸ்ட் கார்பனில் CH2OHன்னு பிரைமரி ஆல்கஹால் இருக்கும். மற்ற எல்லா கார்பன்ஸும் எனக்கு எப்படி இருக்கும்? HOH, 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 HOHன்னு இருக்கும். சரியா? ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்றேன், I am reacting it with NH2OH in the hydroxyl amine. Okay, NH2OH hydroxyl amine கூட நான் ரியாக்ட் பண்றேன். ஓகே, அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நல்லா கவனிக்கணும் நீங்க. இங்க இருக்கிற இந்த 2 ஹைட்ரஜனும் இந்த ஆல்டிஹைட்ல இருக்கிற ஆக்சிஜனும் சேர்ந்து வாட்டரா வெளியில போயிடும். அப்படி வாட்டரா வெளியில போயிடுச்சுன்னா எனக்கு மீதி என்ன இருக்கும்? ஆல்ரெடி இந்த கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் நடுவுல டபுள் பாண்ட் தான் இருக்கும். அப்ப அந்த டபுள் பாண்ட் அப்படியே தான் இருக்கும். கவனிங்க, மற்றபடி கீழே இருக்கிற எதுவுமே மாறாது. அதெல்லாம் நான் அப்படியே எழுதிக்கிறேன் பாரு. ஃபர்ஸ்ட் கார்பன் தான் மாறும், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன், ஃபிஃப்த் கார்பன், சிக்ஸ்த் கார்பன்ல CH2OH இருக்கும். தேர்ட் கார்பன்ல மட்டும் நமக்கு OHHன்னு இருக்கும். மற்ற எல்லா கார்பன்லயுமே HOH, HOH, HOH. ஓகே, மற்ற எல்லா கார்பன்லையுமே. ஸோ இங்கே வந்து அது போயிடுச்சு, O போயிடுச்சு. அப்போ C இருக்கு, கார்பன் இருக்கு, H இருக்கு. ஸோ CH அந்த டபுள் பாண்ட் அப்படியே தான் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி ஆக்சிஜன் கூட டபுள் பாண்ட் இருந்துச்சு. இங்கே என்ன இருக்கு? NOH இருக்கு. ஸோ டபுள் பாண்ட் NOH. சரியா? இந்த ப்ராடக்ட்டுக்கு பேர் தான் குளுக்கோஸ் ஆக்சிம். இந்த ப்ராடக்ட்டுக்கு பேர் தான் குளுக்கோஸ் ஆக்சிம். இது கிடைச்சதுனால நம்ம வந்து என்ன சொல்றோம்? கார்போனில் குரூப் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றோம். கார்போனில் குரூப் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஸோ இதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக நான் என்ன பண்றேன்? ஹைட்ராக்சில் அமீன் கூட நான் இப்போ ரியாக்ட் பண்ணிட்டேன். HCN கூட நான் இப்போ ரியாக்ட் பண்ண போறேன். ஸோ அதே குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சரை ஃபாஸ்டா வரைங்க பார்க்கலாம். 1 2 3 4 5 6. ஃபர்ஸ்ட் கார்பன்ல ஆல்டிஹைட், லாஸ்ட் கார்பன்ல பிரைமரி ஆல்கஹால், தேர்ட் கார்பன்ல OHH. மற்ற எல்லா கார்பன்லையும் எனக்கு HOH, HOH, HOH. கரெக்டா? ஓகே, இதை நான் என்ன பண்றேன் இப்போ? HCN கூட நான் ரியாக்ட் பண்றேன். HCN கூட நான் ரியாக்ட் பண்றப்போ என்ன ஆகும்? அந்த ஹைட்ரஜன் போய் கார்பன் கூட ஆட் ஆயிடும். ஹைட்ரஜன் கார்பன் கூடயும். ஓகே, நைட்ரஜன் இருக்கு இல்லையா? ஸோ நல்லா கவனிங்க, ஒண்ணுமே இல்லை. இங்க இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரஜனும் சரி நைட்ரஜனும் சரி, கார்பனை தவிர ஹைட்ரஜனும் சரி நைட்ரஜனும் சரி, ரெண்டு பேருமே என்ன ஆவாங்க? அந்த கார்பன் கூட ஆட் ஆயிடுவாங்க. ஓகே, இவன் வெளில போயிடுவான். இந்த OH CHO வெளில போயிடும். ஓகே, அப்போ எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? இது எல்லாம், இந்த எல்லா பார்ட்டும் சேம் தான்டா. செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன், ஃபிஃப்த் கார்பன், சிக்ஸ்த் கார்பன் சேம் தான். ஃபர்ஸ்ட் கார்பன் தான் கார்பன்ல ஹைட்ரஜனும் நைட்ரஜனும் ஆட் ஆகும். ஸோ CN, சைனோஹைட்ரின் நமக்கு கிடைக்கும்.
hydrogen will go to carbon HOH வாட்டரா வெளில போயிடும் கரெக்ட் தான் சோ நைட்ரஜன் தாண்டா அங்க போயிட்டு ஆட் ஆகும் இந்த HOH சேர்ந்து நமக்கு வாட்டரா வெளியில போயிடும் சரியா சோ அந்த நைட்ரஜன் மட்டும் போயிட்டு நமக்கு அத ரீப்ளேஸ் பண்ணும் மத்தபடி இவங்க எல்லாரும் சேம் தான் இங்க இருக்கறவங்க எல்லாரும் வந்து நமக்கு சேம் சோ இங்க கிடைக்கிற இந்த ப்ராடக்ட்டுக்கு பேர் என்னது குளுக்கோஸ் சயனோஹைட்ரின் ஓகே புரிஞ்சுதா ஓகே சோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் மேம் கார்பாக்சில் குரூப் இருக்குறதா மேம் நீங்க வந்து என்ன பண்ணீங்க அப்படினா கண்டுபிடிச்சீங்க கரெக்ட்டா சோ கார்போனில் குரூப் இருக்கு அப்படினா நம்ம வந்து என்ன பண்ணோம் கண்டுபிடிச்சோம் ஆமாடா வாட்டர் வந்து வெளிய போகும் மாத்தி சொல்லிட்டேன் மேம் இன்னைக்கு நடத்தின क्वेश्चन லாஸ்ட்ல டிஸ்ப்ளே பண்ணுங்க மேம் கண்டிப்பா ராஜேந்திரன் கண்டிப்பா சோ கவனிங்க நமக்கு அங்க வந்து என்ன ஆகும் வாட்டர் வந்து நமக்கு வெளிய போய்டும் சரியா ஓகே சூப்பர் இப்போ நான் வந்து ஓகே கார்போனில் குரூப் வந்து கார்பாக்சில் குரூப் வந்து இருக்குங்க ஓகே which is கார்போனில் குரூப் இருக்கு மாத்தி சொல்லிட்டேன் என்ன இருக்கு நமக்கு ஆல்டிஹைடோ கீட்டோனோ இருக்கு கார்போனில் குரூப் இருக்கு ஆனா அதுல எனக்கு இந்த ஆல்டிஹைடு தான் இருக்கு அப்படினு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் டெஸ்ட் ஃபார் ஆல்டிஹைடு நான் பார்க்கறேன் சரியா அந்த டெஸ்ட் ஃபார் ஆல்டிஹைடு தான் நான் டாலரன்ஸ் ரியேஜென்ட் அண்ட் ஃபெல்லிங் சொல்யூஷன் நம்ம பண்றோம் ஓகே சோ நம்ம கவனிச்சீங்கன்னா இந்த டாலரன்ஸ் ரியேஜென்ட் நம்ம எடுத்துக்கிறோம் அடுத்து வந்து ஃபெல்லிங் சொல்யூஷன் எடுத்துக்கிறோம் இது ரெண்டுமே லேபரேட்டரியில பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட் ஓகே சோ லேப்ல நம்ம பண்ணி பார்க்கறப்போ என்ன தெரியுது அப்படினா டாலரன்ஸ் ரியேஜென்ட்ல நமக்கு சில்வர் மிரர் நமக்கு கிடைக்குது சில்வர் மிரர் நமக்கு கீழே கிடைக்குது அதே மாதிரி இங்க அந்த ஃபெல்லிங் சொல்யூஷன்ல நம்ம காப்பர் ஆக்சைடு எடுத்துக்கிறப்போ நமக்கு ரெட் பிரசிபிடேட் ரெட் கலர்ல நமக்கு பிரசிபிடேட் ஆகுது இதை வச்சுதான் நம்ம ஆல்டிஹைடு இருக்கு அப்படின்னு நம்ம அதை வந்து என்ன பண்றோம் கன்ஃபார்ம் பண்றோம் இதை வச்சுதான் ஆல்டிஹைடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்றோம் சோ உங்க புக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டாலரன்ஸ் ரியேஜென்ட்க்கு தனி ரியாக்ஷன் ஃபெல்லிங்க்கு தனி ரியாக்ஷன் கொடுத்திருப்பாங்க அதே மாதிரியே நம்ம வந்து படிக்கலாம் சரியா சோ இங்க கவனிங்க டாலரன்ஸ் ரியேஜென்ட் அமோனிக்கல் சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் இதான் அந்த டாலரன்ஸ் ரியேஜென்ட் ஓகே சோ டாலரன்ஸ் ரியேஜென்ட் யூஸ் பண்றப்போ எனக்கு என்ன ஆகுது ஆல்டிஹைடு ஆசிடா மாறிடுது அவ்வளவுதான் ஆல்டிஹைடு ஆசிடா COOH ஆசிடா மாறுது இதோ பார் சில்வர் மிரர் பிரசிபிடேட் ஆகுது எப்படி மேம் இது லேப்ல பண்றது அதனால நம்ம இங்க ரியாக்ஷன்ல காட்ட முடியல அதே மாதிரி தான் ஃபில்லிங் சொல்யூஷன் எடுத்துட்டு இருக்கோம் காப்பர் ஆக்சைடு எடுத்துட்டு இருக்கோம் அங்கேயும் அதே தான் நமக்கு நடக்கும் ஆல்டிஹைடு குரூப்பை தூக்கிட்டு COOH ஆசிட் போட்டுருங்க நமக்கு இதுல வந்து என்ன ஆயிருக்கு ஆக்சிடைஸ் ஆகிருக்கு சோ ஆல்டிஹைடு இருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றோம் இன்னொரு ஒரு பாயிண்ட் வந்து இருக்கும் என்ன தெரியுமா அந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட் பாயிண்ட்டை மிக்ஸ் பண்ணிட்டோமா இதுல நான் கொடுக்கல ஐ வில் ஆட் ஒன் மோர் பாயிண்ட் ஆல்சோ ஓகே என்ன தெரியுமா குளுக்கோஸை வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஆக்சிடைஸ் பண்றோம் ஒரு மைல்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆஸ் வெல் ஆஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஒரு மைல்டான ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஒரு ஸ்ட்ராங்கான ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ரெண்டுத்தையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்றோம் ஆக்சிடைஸ் பண்ணி பார்க்கறோம் சரியா டன்னா சோ 5 பாயிண்ட்னா 5 பாயிண்ட்காவது அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ராவா 6 பாயிண்ட் அளவுக்காவது நம்ம வந்து ப்ராப்பரா படிச்சிருக்கணும் இல்லையாடா 6 பாயிண்ட் அளவுக்காவது நம்ம வந்து என்ன பண்ணிருக்கணும் இதுக்கு ப்ராப்பரா படிச்சிருக்கணும் ரைட் அப்பதானே எக்ஸாம்ல வந்து கேக்குறப்போ நமக்கு ஈஸியா வந்து ஆன்சர் பண்ண முடியும் ஓகே அந்த மைல்ட் அண்ட் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் மட்டும் பார்க்கலாமா வேண்டாமா நோ ரெஸ்பான்ஸ் ஃபங்க்ஷனல் குரூப்பை நம்ம கண்டுபிடிக்கணுமா இல்லையா we need to confirm the functional group இல்லையா சோ நமக்கு என்ன ரெண்டு ஃபங்க்ஷனல் குரூப் நமக்கு இதுல வந்து இருக்கு என்னென்ன ஃபங்க்ஷனல் குரூப் ஃபர்ஸ்ட் வந்து ஆல்டிஹைடை நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம் அதுக்கப்புறமா ஆல்டிஹைடும் இருக்குங்க அதே நேரத்துல பிரைமரி ஆல்கஹாலும் இருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுவோம் ஓகே ஆல்டிஹைடு இருக்கு அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்றதுக்கு மைல்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணா போறோம் மைல்டான ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணாலே போறோம் ஆனா இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு we need to use a strong oxidizing agent ஓகே நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணணும் அந்த மைல்ட் ஆக்சிடேஷன் ஏஜென்ட் தான் யாரு அப்படின்னா புரோமின் வாட்டர் ஓகே
bromine water நம்ம எடுத்துக்கிறோம். அதான் அந்த mild oxidizing agent. Strong oxidizing agent வந்து யார் தெரியுமா? Concentrated nitric acid. Concentrated HNO3. அதான் அந்த strong oxidizing agent. Okay? So என்ன தெரியுமா ஆகும்? நான் ரெண்டுத்தையுமே சிமிலரா ஒரே ரியாக்ஷன்ல காட்டுறேன். குளுக்கோஸ் எழுதிக்கிறேன். 1 2 3 4 5 6 6 கார்பன். ஓகே, ஃபர்ஸ்ட் கார்பன்ல ஆல்டிஹைட், அதுக்கு அப்புறமா லாஸ்ட் கார்பன்ல பிரைமரி ஆல்கஹால். மத்ததெல்லாம் நீங்க எழுதிக்கோங்க. சரியா? மத்தது எதுவுமே வந்து மாறாது. சரியா? மத்தது எல்லாமே சேமா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்? மைல்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் புரோமின் வாட்டர் எடுத்துக்கிறேன். புரோமின் வாட்டர் நான் எடுத்துக்கிறப்போ எனக்கு என்ன தெரியுமா ஆகும்? ஆல்டிஹைடு மட்டும் தான் ஆக்சிடைஸ் ஆகும். அப்ப ஆல்டிஹைடுக்கு பதிலா மட்டும் நீங்க ஆசிட் போட்டுக்கோங்க. மத்தபடி மத்த எல்லாமே 3 4 5 6 மத்த எல்லாமே சேம் தான். எனக்கு இங்க என்ன ஆகும்? ஆல்டிஹைடு மட்டும் தான் ஆக்சிடைஸ் ஆகும். இதே நான் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் லைக் கான்சென்ட்ரேட்டட் HNO3 நான் யூஸ் பண்றப்போ ரெண்டு பேருமே எனக்கு ஆக்சிடைஸ் ஆயிடுவாங்க. அப்ப ரெண்டுமே எனக்கு COOH ஆ மாறிடும். 2 3 4 5 6 ரெண்டுமே எனக்கு COOH ஆ மாறிடும். சரியா? சோ நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்? ஆல்டிஹைடு இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஆல்டிஹைடும் இருக்கு, ஆல்கஹாலும் இருக்குன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் யூசிங் ஆக்சிடைசிங், ஆக்சிடைஸ் பண்றது மூலமா. சரியா? ஓகே, அவ்வளோதான்டா, முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு குளுக்கோஸ் வந்து ஒரு ஸ்டேபிளான காம்பவுண்ட். அது அவ்வளோ ஈஸியா ஹைட்ரேஷன் ஆகாது அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? ஏன் தெரியுமா? ஏன்னா மோர் தென் ஒன் ஹைட்ராக்சில் குரூப் ஒரு கார்பன்ல பாண்டே ஆகல. எக்ஸாம்பிள், இப்போ கார்பன்ல எனக்கு 2 OH குரூப் இருக்குன்னு வச்சுக்கோ. ஒரே கார்பன்ல எனக்கு 2 OH குரூப் இருந்துச்சுன்னா இந்த OHும் ஹைட்ரஜனும் சேர்ந்து வாட்டரா வெளியில போயிடும். அப்ப அன்ஸ்டேபிளா இருக்கும். அப்படி இல்லாம ஒரு கார்பன்ல ஒரு OH குரூப் தான் இருக்கு, அதனால அது ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னு சொல்றோம். சோ 5 டிஃபரெண்ட் OHும் 5 டிஃபரெண்ட் கார்பன்ல இருக்கு. OH 1 டைம் 2 டைம் 3 டைம் 4 டைம் 5 டைம் 5 OHும் 5 டிஃபரெண்ட் கார்பன்ல இருக்கு. ஓகேவா? புரிஞ்சுதா? அடுத்து இந்த ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட்லாம் யாரு கொடுத்தாங்க அப்படின்னா எமில் ஃபிஷர் அப்படிங்கிறவர் தான் வந்து கொடுத்தாரு. ஸோ அவர் வந்து என்ன சொல்றாரு? D பிளஸ் குளுக்கோஸ், அதோட கான்ஃபிகரேஷன் டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரி. அதாவது நான் வந்து ஒரு பிளேன் போலரைஸ்டு லைட் நான் வந்து பாஸ் பண்றப்போ அது அங்க வந்து நமக்கு என்ன ஆகுது? கிளாக் வைஸ்ல தான் ரொட்டேஷன் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அவ்வளோதான்டா. ஓகே, முடிந்தது. ஸோ எனக்கு குவிஸ்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்கணும்? யுவர் நேம். குவிஸ் எல்லாருமே கமெண்ட் பண்ணிடுங்க. யார் யாரெல்லாம் குவிஸ் கமெண்ட் பண்றீங்களோ யூ வில் பி கெட்டிங் த PDF. யுவர் நேம் அண்ட் இன்னைக்கு செஷன் எப்படி இருந்தது? ஹவ் வாஸ் த செஷன் டுடே? இன்னைக்கு எப்படி இருந்தது? ஃபாஸ்டா இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சா? எனர்ஜெட்டிக்கா இருந்ததா? நம்ம இன்னைக்கு ஒர்த்தா இருந்துச்சா? இன்னைக்கு நம்ம நிறைய क्वेश्चंस படிச்சோமா? ஹேவ் யூ என்ஜாய்ட்? இன்னைக்கு யூஸ்ஃபுல்லா போச்சா அப்படிங்கறத எனக்கு சொல்லுங்க. அதான் ஃபர்ஸ்ட் குவிஸ். செகண்ட் குவிஸ்ல இருந்து அதுக்கப்புறமா நீங்க ஆன்சர் பண்ணுங்க. பரவாயில்ல, இது வந்து நம்பர் போட வேணாம். ஃபர்ஸ்ட் உங்க நேம் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்பர் போட்டு குவிஸுக்கான ஆன்சர் வந்து போட்டுருங்க. சரியா? ஆமாண்டா, டானியல் செல் விட்டுட்டோம். டானியல் செல் கேல்வானிக் செல் விட்டுட்டோம். ஸோ அது மட்டும் என்னோட போன வீடியோ ரெஃபர் பண்ணுங்க. 5 hour மேரத்தான் ரெஃபர் பண்ணுங்க. டானியல் அண்ட் கேல்வானிக் செல்லுக்கு என்ன பண்ணுங்க? ரெஃபர் டிஸ்கிரிப்ஷன் ஃபார் லிங்க். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். லிங்க்ல உங்களுக்கு நான் வந்து அதை சொல்லி கொடுத்துருக்கேன். அதை போய் பாருங்க. 5 minutesல முடிச்சிடலாம். மெயில் இல்ல, யூ கேன் கமெண்ட். இது எல்லாமே நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. யூ கேன் கமெண்ட் டவுன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இப்போ வந்து 10th கிளாஸ் இருக்கு 8 நிமிஷத்துல. பை 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 பை.